இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. சொல்லுவோமா? ஜபத்துக்கு பதில் உண்டு. ஜபத்துக்கு பதில் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜபத்துக்கு பதில் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. சொல்லுவோமா? இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஆண்டவரே, எங்களோடு பேசும்படியாக வேண்டிக் கொள்கிறப்பா. இந்த மே மாதத்தில் முதல் நாளில் இந்த ஸ்பெஷல் ப்ரேயரில் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு உடைய வார்த்தையின் மூலமாக நீர் பேசும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அமருவோம், அமருவோம். நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த மே மாதத்தில் இந்த ஸ்பெஷல் ப்ரேயரில் கர்த்தர் நம்மோடு பேச போகிற வாக்குத்தத்த வார்த்தையும் கூட சேர்ந்து இன்றைக்கு ஜெப நாளாக இருக்கிறபடினால நம்ம ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 1ஆம் தேதி தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருப்பது நம்முடைய பழக்கம். அதனால் மே மாதம் 1ஆம் தேதி இந்த நாளிலே ஜெபம். அதனால் ஜெபத்தோடு இணைந்து இன்றைக்கு வாக்குத்தத்தமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிற அந்த ஸ்பெஷல் வார்த்தை என்னவென்றால், பி ரூட்டட் இன் கிரைஸ்ட். பி ரூட்டட் இன் கிரைஸ்ட். தேவனுக்குள்ளாக வேர் ஊன்றி நிற்கணும். தேவனுக்குள்ளாக வேறு ஊன்றி இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வாக்குத்தத்த வார்த்தை இதுதான். மே மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தை இதுதான். பி ரூட்டட். ஆண்டவருக்குள்ளாக வேரூன்றி நிற்கணும், காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. அப்போ காலூன்றி நிற்கணும்னா பி ரூட்டட் இன் கிரைஸ்ட். அவருக்குள்ளாக வேரூன்றி நிற்கணும். நிறைய காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஜபத்தில் இருங்க, கவனமாக இருங்க. ஜபத்தை பற்றி கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு அநேக காரியங்களை பேசுவாராக. ஆமேன். இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கொலோசியன்ஸ் சாப்டர் 2 verse 6 and 7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆமென். வசனத்தை நன்றாக கவனியுங்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை இதுதான். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. இப்போ நான் ஒவ்வொருத்தருட்டையும் ஒரு கேள்வி கேட்டேன்னா நீங்கள் அதற்கு பதில் கண்டிப்பாக சொல்லுவீங்க. என்றைக்கு ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக உங்களால் பதில் சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும்ல. என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், அதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டீர்கள். என்றைக்கு நீங்கள் முழுமையாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் என்றைக்கு நீங்கள் உங்கள் இருதயத்திலே முழுமையாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். ஒரு மனம் திரும்புதல் என்றைக்கு உங்களுக்குள்ளே உண்டானது என்று கேட்டால் நிச்சயமாக உங்களால் சொல்ல முடியுமா? முடியாதா? நிச்சயமாக முடியும். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்ட தேதி தெரியுமா அப்படின்னா தேதி தெரியாதா? தேதி தெரியணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, என்னைக்கு கர்த்தர் உங்களை சந்திச்சாருங்கிற தேதி உங்களுக்கு தெரியணும். ரைட். ஞானஸ்தானம் என்னைக்கு எடுத்தீங்க அப்படிங்கிற தேதி தெரியுமா? என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோங்கிறது நமக்கு தெரியணும்.
கேட்பாங்க, என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தீங்க, ஞானஸ்தான தேதி சொல்லுங்கள், எந்த வருடத்தில் ஞானஸ்தானம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் தெரியணும். என்றைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணினார், என்றைக்கு நீங்கள் அபிஷேகம் பெற்றீர்கள் அப்படின்னா சொல்லணும், அபிஷேகம் பெற்றதை சொல்லணும். என்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் முதலாய் தரிசனத்தில் பேசினார் அப்படின்னு கேட்டால் சொல்லணும். என்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தில் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் என்னைக்கு கேட்டீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லணும். நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஜபத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஜபம் எதுக்கெல்லாம் அவசியம், ஜபத்தினுடைய அவசியம் என்ன, ஜபம் எப்படி எல்லாம் பண்ணணும், எப்படி புரியுதுங்களா? என்ன பாஸ்டர் எனக்கு ஜபமே பண்ண தெரியாதா, இன்னும் ஃபஸ்ட்லேருந்து என்னமோ குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிற மாதிரி ஜபம் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பேசுகிறேங்கிறீங்களே அப்படின்னு சிலருக்கெல்லாம் நினைக்கலாம். நாம் நினைத்து கொண்டிருக்கிற ஜபத்தினுடைய முறைகள் அது சரியானது அல்ல. நான் சரியான வழியிலே ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற வழிகள் அது சரியான வழிகளாய் உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அது சரியான வழிகளாய் வேதத்தின்படி அது சரியாய் இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் எப்படி வேர்கொண்டவர்களாய், அதுதான் அந்த ஸ்லைடில் போட்டிருந்தேன். அது வேற பாருங்களேன், அந்த பிக்சரை பாருங்க. நீங்கள் மேலே மரத்தை பாருங்கள், கீழே எதையுமே பார்க்காதீங்க. இப்படி கையை வச்சு ஒரு கண்ணை மூடிக்கோங்க. ஒரு கண்ணை மூடிட்டு இப்படி கையை வச்சு அந்த ஸ்லைடில் நீங்கள் மூடி பாருங்கள். மேலே மட்டும் பாருங்கள், மேலே மட்டும் பாருங்கள். மேலே இருக்க கிராஸ், மேலே இருக்கிற மரத்தை பாருங்கள். இப்போ அப்படியே டவுனுக்கு வாங்க. நீங்கள் டவுனில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறத காட்டிலும் கீழே அந்த மரம், அதை காட்டிலும் மேலே இருக்கிறத காட்டிலும் கீழே அவ்வளவு வேறு இருக்குது. கண்டிப்பாக அந்த வேருடைய நம்பர்ஸ் எண்ணிக்கை எவ்வளவா இருக்குன்னு நமக்கு எண்ண முடியாது. நான் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை முதல்ல கொடுத்துட்டாரு. இப்போ என்னுடைய சிந்தையில் வந்துருச்சு ஒரு விஷயம், இதுதான் இப்படி தான் இருக்கணும். இப்போ நான் இந்த இமேஜுக்காக நான் தேடுன்னு தேடுறேன். நீங்கள் என்னுடைய லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ டவுன்லோடட் மோர் தேன் 15 இமேஜஸ். 15 இமேஜ் எடுத்தேன் இந்த ரூட்டுக்காக. ஆனால் என் இறுதியை சாட்டிஸ்ஃபை ஆகலை. நான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ரூட் எனக்கு வேணும், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். நான் இந்த பிக்சர் இல்லை வேண்டாம், இந்த பிக்சர் வேண்டாம், என்னுடைய ஆண்டவர் சொன்ன மாதிரி எனக்கு வேணும், அந்த பிக்சர் மாற்று எடுத்துக்கிட்டு தேடுன்னு இந்த ரூட்டை வேணுங்கிறதுக்காக ரொம்ப தேடினேன். நல்லா கவனிங்க மக்களே, ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நல்லா கவனிங்க. என்னுடைய ரூட்டு என் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை. இப்போ நான் வெளியே தெரிகிறேன், மரம், பூமி. நல்லா கவனிங்க, பூமிக்கு மேலே நடமாடுகிற ஒரு மரமாக நான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு உள்ளே, பூமிக்கு உள்ள வேறுன்னு ஒன்று இருக்குது. அந்த வேறு என் வாழ்க்கையினுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை காட்டுது. இப்போ நல்லா உங்களை பாருங்க, நீங்கள் தான் அந்த மரம். நல்லா பார்த்துக்கோங்க, மேலே இருக்கிற மரம் யாரு? நான். சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஹோட்டலில் போய் 2 பட்டர் நான் கொடுங்க, அந்த நான் சிரிப்பு வரலை, சிரிச்சுக்கோங்க. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வேறு இந்த அளவுக்கு இருக்குதா? ஒரு நிமிஷம் யோசிங்க. ஜஸ்ட் திங்க். கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடின்னு தூங்கிடக்கூடாது. ஏன்னா இன்னும் தொடங்கவே இல்லை. நான் அடுத்த 1.5 மணி நேரம் செய்தி பேசுவேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 16 பேஜ் செய்தி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. செத்தம்டா இன்றைக்கி அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க.
பயப்படாதீங்க, சீக்கிரம் முடிச்சிடறேன். கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு பேசுவார். பயப்படாதீங்க, உங்களை பயமுறுத்துறதுக்காக வரல. ஜஸ்ட் இமேஜின், கண்ணை மூடிக்கோங்க. இப்போ கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பிக்சர் கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். தெரியுதா? தெரியணும். இப்போ மேலே இருக்கிற அந்த மரத்தை உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுங்க. கீழே இருக்கிற வேறு உங்கள் கண்ணு முன்னாடி தெரியணும். கண்ணை மூடி இருக்கேன், நான் மூடி தான் இருக்கேன். நீங்கள் மூடி இருக்கீங்களான்னு தெரில, மூடி இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கண்ணை மூடிருங்க. அந்த வேரை பாருங்கள். இப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி கர்த்தருக்குள்ள ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த மரத்தை போல இவ்வளவு வேர் இருக்கிறது போல நான் கர்த்தரோடு வேர் கொண்டவளாய் இருக்கிறேனா என்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் வேர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் வேர் எந்த அளவுக்கு பிரத்தாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அகலமாக போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் இன்னும் கண்ணை திறக்கலை, கண்ணை மூடி தான் இருக்கேன். ஆவியானவர் நம்மோடு பேசிகிட்டு இருக்கார். உங்கள் வேறு பூமிக்கடியில் ஸ்பிரிச்சுவலி மொத்தமாக வேறு போகுதா, இல்லை தின்னான வேராக இருக்குதா? ஹேர்லைன் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹேர்லைன் வேராக இருக்குதா, இல்லை ஆணி வேராக இருக்குதா? யோசிங்க, சிந்திங்க. இந்த கால வேளையில் உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை கொடுக்கணும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர் எப்படிப்பட்ட வேரா இருக்குது? யோசித்தீங்களா? கண்ணை திறந்துக்கோங்க. யோசித்து பார்த்தீங்களா? என்னங்க உங்ககிட்ட தான் கேட்குறேங்க. உங்கள் வேர் இப்போ சொல்லுங்கள், உங்கள் வேர் எவ்வளோ வேரா இந்த மாதிரி இருக்குமா, இல்லை எப்படிப்பட்ட வேரா இருக்குது உங்கள் வேறு? வசனம் தெளிவாக சொல்லுது, அவருக்குள். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அவருக்குள் எப்படியா வேர் கொண்டவர்களாகவும். இதுதான் பாயிண்ட். ரொம்ப கவனிங்க, இந்த வசனம் தான் முக்கியமானது. இஃப் யூ ஹாவ் அ பென் இருந்தால், பென்சில் இருந்தால், அண்டர்லைன் தட் வேர்ட். வேறுன்னு போட்டு சைடில் ஒரு கோடை போட்டு ரூட்டு அப்படின்னு எழுதுங்க. என்னுடைய பைபிள் அப்படி தான் எழுதுவேன் நான். எங்கெல்லாம் முக்கியமான இருக்குதோ அங்கே சைடில் ஒரு கோடு போட்டு வசனத்தை பி ரூட்டட் இன் கிரைஸ்ட் அப்படின்னு எழுதி வச்சுக்குவேன். அடுத்த தடவை பைபிள் எடுத்து பார்க்கும்போது டக்குன்னு பார்த்துருவேன். சைடில் ரூட்டுன்னு போடுங்க. அடுத்தது, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். மக்களே நல்லா கவனிங்க. அடுத்தது என்னது? சரி, நான் வரிசையாக ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுறேனே, வேகமாக போகிறேன். ஃபஸ்ட்டு ரூட்டட் இன் ஹிம். முதல்ல என்னது? ரூட்டட் இன் ஹிம், அவருக்குள் வேறு கொண்டு இருக்கணும். ரூட்டட் இன் கிரைஸ்ட், சரியா? நம்பர் 2 என்னது? பில்ட் இன் ஹிம், அவருக்குள் கட்டப்பட்டவளாய். பில்ட் இன் கிரைஸ்ட். அந்த வசனத்தை தான் நான் அப்படியே எழுதியிருக்கிறேன் மக்களே. வேறு எதுவும் புதுசாலாம் எழுதலை, பயப்படாதீங்க. வசனத்தை தவிர வேறு எதையும் நான் பேச மாட்டேன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வசனத்தை அப்படியே எழுதியிருக்கிறேன். அவருக்குள் வேறு ஒன்றவர்களாய், ரூட்டடா, அவருக்குள் கட்டப்பட்டவர்களாய். என்னது? பில்ட் இன் கிரைஸ்டா. அடுத்தது வாசிங்க. எப்படி? அவருக்குள் நடந்து கொண்டு. புரியுதா? தமிழில் நடந்து கொண்டு வாசித்தீங்க, கரெக்டாக வாசித்தீங்க. வாக் இன் ஹிம், அவருக்குள் நடந்து கொண்டு. அப்போ நடந்து கொண்டு, வாக் இன் கிரைஸ்ட், சரியா? அடுத்தது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, ஆஸ் யூ தாட் பை ஹிம், கிறிஸ்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தது போல, போதிக்கப்பட்டது போல. அடுத்தது, விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, ஸ்ட்ரென்தன் இன் ஹிம், அதாவது ஸ்ட்ரென்தன் இன் ஃபெய்த், ஸ்ட்ரென்தன் இன் கிரைஸ்ட். அடுத்தது, ஸ்தோத்திரத்தோடே அதிலே என்னவாமா? பெருகுவீர்களாக. ஓவர்ஃப்ளோ வித் தேங்க் ஹிம். ஓவர்ஃப்ளோ ஆகி ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு நன்றி செலுத்தணும். எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, இப்போ இந்த வசனம் 2 வசனம் 6, 7 ரொம்ப முக்கியமானது. உங்கள் வாழ்க்கையில் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜபம் அப்படின்னா இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். இனி யார் கேட்டாலும் ஜபம் அப்படின்னா என்னன்னா இந்த வசனத்தை தான் உங்களுக்கு நீங்கள் மற்றவர்களே சொல்லிக் கொடுக்கணும். ஜபம் அவருக்குள் வேறு ஒன்றவர்களாய், ஜபம் அவர்களோட நடக்கணும்,
ஜெபம் அவருக்கு எனக்கு சொல்லி கொடுக்குது. ஜெபம் என்ன அவர் மேலே கட்டப்படுது. ஜெபம் விசுவாசத்தில் என்னை உறுதிப்படுத்துது. ஜெபம் என்ன ஆண்டருக்குள்ளாக ஓவர்ஃப்ளோ ஆகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நான் என்னுடைய ரூட்டு வேரூன்றி இருந்தேன்னா ஜெபம்ங்கிறது வரும். இப்போ இங்கே ஜெபமே வரலையே பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா கவனிங்க. இது எல்லாத்துக்கும் திரும்பி நான் ரீகால் பண்ணுறேன். ரூட்டு, இந்த வேறு ஆவிக்குரிய வேறு உள்ளே போகணும்னா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணால் தான் வேறு உள்ளே போகும். அவர் மேலே கட்டப்பட்டு நிற்கணும்னா ஸ்ட்ராங்காக நிற்கணும், ஸ்ட்ரென்தன் ஆகணும். ஸ்ட்ரென்தன் இனி 5வது பாயிண்ட் நிற்கணும்னா, விசுவாசம் வேணும்னா என்ன வரணும்? ஜெபம் வரணும். புரியுதுங்களா? 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 இதுக்கு தான் கர்த்தர் ஹேஸ் யூ தாட். கர்த்தர் அதுக்கு தான் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் நீ ஜெபம் பண்ணணும்ப்பான்னு சொல்லி கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஜெபம் சொல்லி கொடுக்குது, நீ இந்த வழியில் நட, வாக் இன் ஹிம். ஜெபம். இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், இது எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு கருவி முக்கியமானது. அது என்ன தெரியுமா? ஜெபம். சொல்லுங்க சொல்லுங்க. ஜெபத்துக்கு பதில் உண்டு. சொல்லுங்க மக்களே, ஜெபத்துக்கு பதில் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. சொல்லுவீங்களா? ஜெபத்துக்கு பதில் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. அந்த ஜெபம் எதை தரும்? அங்கே பாருங்களேன், அழகான பிக்சர். தன் கண்களை, கைகளை, அழகாக இருக்குல்ல பார்க்குறக்கு. தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது ஒன்று தான். நேரம் ஆமேன்னு வந்திருக்கணும், நேரம் சத்தம் வந்திருக்கணும். இருக்கீங்களா? ஜெபத்தை பற்றி இன்றைக்கி தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆமேன். ரைட். ப்ரேயர் ஹெல்ப்ஸ் யூ டெவலப் அ ரிலேஷன்ஷிப் வித் காட், ஜஸ்ட் லைக் யுவர் பேரண்ட்ஸ் ஹியர் இன் ஆன் எர்த். யுவர் ஹெவன்லி ஃபாதர் wants to hear from you and talk to you. ஜெபம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஜெபம் தேவனுடன் உறவை வளர்க்க உதவுகிறது. ஜெபம் என்ன பண்ணுது? தேவனோடு, ஓகேவா, மனிதர்களோடு பேசுகிறோம் ரிலேஷன்ஷிப்பில். எதுக்கு? உறவை, ஆமாம், வளர்க்குறதுக்கு சொல்லுவோம். லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் நாங்கள். எங்களுக்குள்ளே எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் எப்படியும் ஒன்று சேர்ந்துருவோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ரிலேஷன்ஷிப். ஆனால் தேவனோடு எனக்கு ரிலேஷன்ஷிப்பு சரி இல்லாமல் போகிறபடினால தான், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரபடினால தான் நான் சில நேரத்தில் என்ன பண்ணுறதில்ல, ஜெபம் பண்ணுறது. வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை வந்துருச்சுன்னா, தம்பி நீ என்னை கவனி, இல்லை உன்னை தூக்கி வெளியில் போட்டுருவேன், இடத்த மாற்றிடுவேன். வீட்டில் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே ஜபத்தை, உடனே வீட்டில் ஜபம், ப்ரேயர் ஜபம். என்னது ப்ரேயர் ஜபங்கிறேன்? ஹவுஸ் ப்ரேயர், அதாவது குடும்ப ஜபம். ரிலேஷன்ஷிப்பை நம்ம கட் பண்ணுறோம், இந்த உறவுகளை கட் பண்ணுகிறோம். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. கணவனுக்கு மனைவிக்கும் ஏற்பட்ட பிளவுகளினாலே சில நேரங்களில் கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸ் வரைக்கும் போய் அந்த பிளவு பிளந்து 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 ரிலேஷன்ஷிப்பு டோட்டலி புரோக்கன் ஆகி, நீ ஒரு பக்கம் போ, சொல்லுங்க, நான் ஒரு பக்கம் போகிறேன், உனக்கு எனக்கு இனிமேல் சம்பந்தம் கட். த ரிலேஷன்ஷிப் இஸ் டோட்டலி புரோக்கன் ஈச் அதர். கவனிக்கிறீங்களா? இப்போ இந்த ஜெபம் இந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்ணுது? இணைக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஜெபம் வளர்க்க உதவுது. மக்களை நல்லா கவனிங்க. எதுக்கு ஜெபம் பண்ண சொல்கிறோம் தெரியுமா? ஜெபம் பண்ணுங்க. சிஸ்டர் இன்னைக்கு ஜெபம் பண்ணிங்களா? பிரதர் இன்னைக்கு ஜெபம் பண்ணிங்களா? பிரதர் உங்களை தான் கேட்குறேன் பிரதர், நேற்று ஜெபம் பண்ணிங்களா பிரதர்? பிரதர் சிஸ்டர் அவன் முழிக்கிறான், என்னடா என்கிட்டயே வரீங்க எப்போ பார்த்தாலும். ஜெபம் பண்ணீங்களா சிஸ்டர்? ஜெபம் பண்ணீங்களா பிரதர் அப்படின்னு கேட்குறோம். எதுக்கு? தேவனோடு உறவாடினீங்களா? இங்கே பூமியில் உள்ள உங்கள் பெற்றோரை போலவே
உங்கள் பரலோக தந்தையும் உங்களிடமிருந்து கேட்கவும் உங்களுடன் பேசவும். அல்லேலூயா. புரிஞ்சிருச்சா? ஜெபம் என்னது? இங்கே உலகத்தில் இருக்கிற என்னுடைய தகப்பன் தாய், என்னுடைய பிள்ளைகள் பேசுகிறதை பெற்றோராகிய நான் கேட்கிறேன், பேசுகிறேன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நிறைய நேரம் நம்ம சொல்கிறோம் தினகர்கிட்ட, எவ்வளோ பேசினாலும் வாயே திறக்க மாட்டேங்கிறான். உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாயை திறந்து சொல்லேண்டா அப்படின்னு கேட்குறீங்களா? நானே கேட்குறேன். இன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஏதோ ஒன்று கேட்டேன், ஏதோ ஒன்று சொன்னான் அப்படின்னா என் காதில் அப்படியே மாற்றி தலைகளாக கேட்டுச்சு. எனக்கு கேட்டது தானே சொல்ல முடியும், சொல்லுங்கள். எனக்கு கேட்குறது தானே சொல்ல முடியும். நான் திரும்பி அவங்ககிட்ட தம்பியே அப்படின்னு சொன்னேன்னு, நான் உடனே சஞ்சீவு உன் காதில் எப்படி கேட்டுச்சு? இல்லை என் காதில் இந்த மாதிரி கேட்குது, உங்கள் காதில் எப்படிடா கேட்டுச்சு? பாஸ்டர் என் காதிலையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கேட்டுச்சு அப்படின்னா அவன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாயை திறந்து விசுவாசம் அப்படின்னு சொல்லணும். விசுவாசம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏதாவது சொல்லுங்க, புரியுதா? கிருபை அப்படின்னு சொல்லணும். கிறுக்கு பயலா என்ன சொன்னோம்? கிருபைன்னு சொல்ல. நல்லா கவனிங்க. உலகத்தில் இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் பேசுகிறது போல ஜபம் என்பது என் தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உறவு தான் என்னது? ரைட்? ஓகே. when you pray he listens. நீங்கள் ஜபம் பண்ணும்போது, நான் ஜபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமா கேட்பற மாட்டாரா? விசுவாசம் இருக்கா? கேட்கற மாட்டாரான்னு கேட்பார். ரைட். then he answers your prayers in the form of thoughts, spiritual feelings, scriptures or even the action of other people. எப்படி உங்களுக்கு பதில் தரார் அவர் அப்படின்னு பார்த்தா, எப்படி பதில் தரார்? பின்னர் அவர் உங்கள் ஜபங்களுக்கு, பிரார்த்தனைகளுக்கு எப்படி ரிப்ளை தராரு? உங்கள் எண்ணங்கள் மூலமாக, உங்கள் ஆன்மீக உணர்வுகள், அதான் சொல்றேன், இன்னர் சோல், உள்ள இருக்கிற உள்ளான ஆத்மாவிலே அவர் பேசுகிறாரா? புரியுதுங்களா? ஜபம் பண்ணும்போது எண்ணங்கள் வழியாய், ஆண்டவரே இன்னைக்கு நான் போகிற காரியங்கள் நல்லதாக நடக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. நீ போ, உனக்கு நல்லதாக நடக்கும். எண்ணங்கள் வழியாக ஜபத்தில் பேசுகிறார். இப்போ ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இதை செய்யணும்னு விரும்புகிறேன், ஆன்மீக காரியங்கள், ஸ்பிரிச்சுவலி என்கிட்ட பேசுகிறார். அடுத்தது வேதம் வழியாய், ஆண்டவரே நான் இந்த விஷயத்தை செய்யலான்னு விரும்புகிறேன். உடனே ஆண்டவர் சொல்கிறார், 121 சங்கீதம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசி அப்படிங்கிறார். வேதத்தின் வழியாக பேசு. அடுத்தது, அல்லது மற்றவர்களின் செயல்கள் போன்ற வடிவங்களில் பதிலளிக்கிறார். ஒருவேளை ஊழியக்காரன் மூலமாய் பேசலாம், மற்ற விசுவாசிகள் மூலமாய் பேசலாம், நமக்கே தெரியாது. நம்ம ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருப்போம், சம்மந்தமே இல்லாமல் நம்ம இருதயத்தில் இருக்கிறது அவங்க நமக்கு பாரு, ஆண்டவர் நம்ம நினச்சதை பாரு இவங்க மூலியமாக பேசுகிற. ஒருவேளை நம்ம வெளியில் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் கரெக்டாக நமக்கான வார்த்தை வருதுங்களா? ரைட். அப்போ ஜபம் என்பது கர்த்தர் எந்த விதத்திலெல்லாம் பேசுவார்? எண்ணங்களின் வழியாக பேசுவார், ஆன்மீக உணர்வுகள் வழியாக பேசுவார். ஜபத் எப்படி பேசுவார் ஆண்டவர்? வேதத்தின் வழியாக பேசுவார், மற்றவருடைய செயல்பாடுகள் வழியாக பேசுவார். ஹியர் ஆர் 5 reasons you should be praying every day. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய 5 காரணங்கள் இங்கே இருக்கிறது. எப்படி? ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கிறதுக்கு இந்த 5 விஷயத்தை செய்யணும். எப்படி? என்னங்க சத்தமே வரல? இருக்கீங்களா? ஜெபம் பண்றதுக்கு என்ன செய்யணும்? 5 விஷயம் செய்யணும். நம்பர் 1, ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். என்னவா? மன அழுத்தத்தை ஜெபம் குறைச்சிரும். இப்போ இது வரைக்கும் நான் ஸ்பிரிச்சுவலாக இப்போ பேசலை. இப்போ நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்? இப்போ ஒரு மேன் டு மேன், மனிதனாக ஒரு மாம்சத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் பேச போகிறோம். இப்போ பொதுவான காரியத்தையும் பேசுவோமே. ஜெபம் என்னுடைய மன அழுத்தத்தை
சிலர்லாம் ப்ரெஷர்லேயே இருப்பாங்க. நான் அவங்க பேர் எந்த வச்சுருக்கேன், சுடுதண்ணின்னு வச்சுருக்கேன். எது சொல்லுங்கள், என்னது? சுடுதண்ணி. சுடுதண்ணியை காலில் ஊற்றுனா என்ன பண்ணுவோம்? ஐயோ கொதிக்குது. சிலர்லாம் எப்பயுமே சுடுதண்ணி மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருப்பான், அப்படியே வைப்ரேட்லேயே இருப்பாங்க. கொதிக்கிறது பார்த்துறீங்களா? என்ன சொன்னாலும் சூடாயிருவான். நான் கடந்த நாட்களில் ஒரு சம்பவத்தை பார்த்தேன். சுடுதண்ணி அப்படி ஒரு சுடுதண்ணி. அந்த சுடுதண்ணி சொல்லுது என்னைய பார்த்து, நான் சூடாயிட்டேன், நீயும் சூடாகணும் அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், நீ சூடானா நான் எப்படி சூடாக முடியும்? நீங்கள் போங்க, இந்த விஷயத்தெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு பெருசாக தெரியுது தெரியுமா? நான் சொன்னேன், கர்த்தர் என் மன அழுத்தத்தை, சொல்லுங்க, மன அழுத்தத்தை குறைச்சிட்டார். இப்போ மன அழுத்த பிரச்சனை யாருக்கு தெரியுமா இருக்கு? குறைக்க வேண்டியது நீ தான் குறைக்கணும். நான் ஜோமணி என் மன அழுத்தத்தை, என் ப்ரெஷரை, என் பிபியை என்ன பண்ணிட்டேன்? குறைச்சிட்டேன். இப்போ சுடுதண்ணியாக பிபியாக இருக்கிறது யார் தெரியுமா? யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தான். இப்போ ஜெபம் நல்லா கவனிங்க, எதை குறைக்குது? டாக்டர்கிட்டலாம் போக வேண்டாம், பிபி டேப்லெட் சாப்பிட வேண்டாம். உண்மையை தான் சொல்கிறேன். ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சைக்காலஜியில் ஒன்று இருக்குது. நான் கொஞ்ச நாள் படித்தேன். எப்படி கோபத்தை கையாளுவது, கண்ட்ரோல் பண்ணுறது, ஆங்கர் மேனேஜ்மெண்ட். அது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். நான் படித்தேன் கொஞ்ச நாள், அப்புறம் நான் பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், டைம் இல்லை. அதில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க என் சைக்காலஜி டாக்டர். நல்லா கவனிங்க மக்களே, ஜெபம் நம்பர் 1 உலக பிரகாரமாக சரீரத்தில் எதை குறைக்குது? டாக்டரே சொல்கிறாங்களா பாருங்க. டாக்டர்ஸ் who have studied the psychological effects of prayer have reported that when praying, heart rate and blood pressure decrease and breathing regulators. பிரார்த்தனையின் ஜெபத்தில் உடலியல் விளைவுகளை ஆய்வு செய்த மருத்துவர்கள் ஜெபம் பிரார்த்தனை செய்யும் போது என்னவா? இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் குறைவதோடு சுவாசம் சீராகிறது என்று டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னதுங்க சொல்லுங்க? இப்போ ஜெபம் எதுக்கு பண்ணணும்? கொதிக்கிற கொதிநிலையிலேருந்து டவுன் ஆகிறதுக்கு, ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? ஜெபம். டாக்டர் சொல்லுவாங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நம்ம டாக்டர் சொல்கிறார் ஹெல்த்தியாக ஜெபம் பண்ணு. சத்தம் வரல, இங்கே இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ரைட். நம்பர் 2 என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் எம்பத்தி, பட்சபாதத்தை அதிகரிக்கும். பச்சாதாபத்தை சொல்லுங்க. அது என்னது? எம்பத்தினா என்னது? எம்பத்தினா என்னன்னு சொல்லுங்க. எதுங்க? நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் எம்பத்தி. ஆக்சுவலி சில நேரத்தில் கூகுள் டிரான்ஸ்லேஷன் தப்பாக காட்டும். என்ன சொல்லப்படுதுன்னா, மற்றவர்களிடத்தில் நாம் காட்டுகிற அந்த பிரதிபலிக்கிற ஒரு விதம் எம்பத்தி. பரிவுகள், அழகா சொன்னாங்க, பரிவுகள் அதை அதிகரிக்க செய்கிறது. அப்படின்னா என்னது? கோபம் இருந்தாலும் மற்றவன் மேலே கோபத்தெல்லாம் இறக்கிரும், ஜெபம் இறக்கிரும். நம்பர் 3, ஏன்னா நிறைய நான் பேச வேண்டியது இருக்குது, நான் வேகமாக போகிறேன். பில்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணுது ஜெபம்? உறவுகளை கட் பண்ணுறதுக்கு இல்லை, உறவுகளை வளர்க்கிறது. என்ன தம்பி? உறவுகளை வளர்க்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம்? உறவுகளை கட்டிங். ஒழுங்கா ஒரு மனிதன் ஜெபம் பண்ணா, ஒழுங்கா ஒரு விசுவாசி ஜெபம் பண்ணா கண்டிப்பாக அங்கே கட்டிங் ஏற்படாது. என்ன ஏற்படும்?
ஜாயிண்ட் ஏற்படும், இணைக்க தான் பட முடியும் தவிர அங்கே வெட்டப்பட முடியாது. மக்களை கவனிச்சிங்களா? நம்பர் 3 என்னது? உறவுகளை உருவாக்குகிறது. நம்பர் 4 ஜெபம், ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். ஜெபம் என்ன பண்ணுது? ஆவிக்குரிய பயிற்சி, ஆன்மீக பயிற்சியை தருது. அதான் மற்றவர் சொல்கிறான், வா யோகா செய்யலாம் வாங்குறான், அப்படி உட்கார வச்சிடறான். என்னது? எக்ஸசைஸ். என்ன பண்ணுறான் அவன்? உன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வா மூச்சை மேலே இழு, சொல்கிற வரைக்கும் விட்டுறாத, நான் சொல்லும்போது தான் உடனே மெதுவாக விடு, மெதுவாக இழு. மக்களே, இதை தான் யார் செய்கிறா? போய் பாருங்க, கும்பல் கும்பலா அத்தனை பேர் உட்காந்து பம்ப் அடிச்சிட்டு இருக்கிறான். நம்ம பம்ப் அடிக்காத, ஜபம் பண்ணு அப்படின்னா ஜபம் பண்ண மாட்டான். நம்மால் அப்படின்னு கோபத்தில் பம்ப் அடிக்கிறான். நம்ம சொல்லி கொடுக்குறாரு கர்த்தர், நீ பம்ப் அடிக்காம உன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுனா உலகத்தான் எல்லாம் இதை பின்பற்றுறான். ஆனால் பின்பற்ற வேண்டிய நம்ம பின்பற்றாம நம்ம பம்ப் அடிச்சுட்டு கிடக்கிறோம். ரைட். நம்பர் 5 மாத்துப்பா. எமோஷனல் ஹெல்த் அழகா சொல்லப்படுதுங்க. உணர்ச்சி ஆரோக்கியமா, சரீர ஆரோக்கியத்தை பற்றி பேசல. திவாரோ மென்டாலிட்டி, உன்னுடைய மனநலம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் நீ நிறைய சொல்லுவ. ஏன்னா உணர்ச்சி, அந்த உள்ள இருக்கிற உள்ளான மனிதன், உள்ளான ஆத்மா நிறைய உணர்ச்சிகளை, சில நேரங்கள் அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடே நம்முடைய சரீரத்தை வீணாக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஹெல்த் இஷ்யூ, சரீரத்தில் ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு காரணம் முக்கியமான என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு எமோஷ்னலி தே ஆர் அஃபெக்டட் பை சம் இஷ்யூஸ். குடும்ப பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு, வேலையில் போய் நிம்மதியாக எமோஷ்னலி அஃபெக்ட் ஆனபடினால, அங்கே எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் இருக்கபடினால ஆரோக்கியம் அங்கே சரீரத்தில் பலவீனம் வருது. கவனிக்கிறீங்களா மக்களே? இப்போ நான் சரீரத்தை பற்றியும் நம்முடைய ஹியூமனை பற்றியும் பேசிகிட்டு இருக்கேன், இன்னும் ஸ்பிரிச்சுவலாக போல. ஜபம் என்னெல்லாம் செய்யுது? ஃபஸ்ட்டில் அது பார்க்கலாம். நம்பர் 1, ஜபம் என்ன பண்ணுது? ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். என்னது? மன அழுத்தத்தை குறைக்குது. நம்பர் 2 என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் எம்பத்தி. நம்பர் 3 பில்ட் ரிலேஷன்ஷிப், உறவுகளை உருவாக்குறது. நம்பர் 4 ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ், ஆன்மீக பயிற்சியை தருது. நம்பர் 5 எமோஷனல் ஹெல்த். இது எல்லாத்தையும் செய்கிறதாய் இருக்கிறது. இப்போ வாட் இஸ் ப்ரேயர்? பிரார்த்தனை, ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்றால் என்ன? பிரார்த்தனை என்றால் என்ன? ப்ரேயர் இஸ் கம்யூனிகேஷன் வித் காட். நம்ம முதல்ல பார்த்தோம். பிரார்த்தனை, ஜெபம் என்பது உறவு கொள்ள, எப்படி? தேவனோடு உறவு, தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு காரியம். கம்யூனிகேட்டிங் வித் காட். நான் வீட்டில் இப்போ இன்டர்நெட் போட்டிருக்கேன், இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து போட்டாச்சு. ஏன்னா நம்ம ஜூம் மீட்டிங் நடத்துகிறோம், லைவ் போகிறோம், எல்லாம் இருக்கனால ஃபைபர் ஒயர் வழியாக நெட் இருக்குது. நல்லா கவனிங்க மக்களே. முதல்ல 50 MBPS இருந்துச்சு, அப்புறம் 100 MBPS மாற்றினேன், ஏன்னா லைவில் போக முடியாமல். இப்போ சில நாட்களாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், 94, 95 ஸ்பீடு கிடைக்கும், செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். 3 GB 4 GB எல்லாம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் அப்லோட் ஆகும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். கடந்த நாட்களாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ. நான் கவனிக்கலை, ஏன்னா இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ தான் இன்டர்நெட்டோடைய ஸ்பீடை செக் பண்ணுறேன். 94 அப்படின்னு இருக்கிறது 14. 94 எங்கே இருக்குது? 14 எங்கே இருக்குது? 14 எங்கே இருக்குது? ஏன்னா 14 தான் கிடைக்குது. சரி, திருப்பி செக் பண்ணுவோம் அப்படின்னு செக் பண்ணால் 12. சரி, ஐநெட் கம்யூனிகேஷன் கூப்பிட்டு, எப்பா என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, சார் சர்வர் இஷ்யூ ஆயிடுச்சு, சரி பண்ணிகிட்டு இருக்கிறோம், எல்லா பக்கமே சர்வர் டவுன், அதனால் ஒரு நாள் ஆகும் சார் அப்படின்னா. சரி, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ நெட்டு. நல்லா கவனிங்க மக்களே, இந்த கம்யூனிகேஷனை பற்றி சொல்கிறேன். கனெக்டட் ஒயர்லாம் இருக்குது, டிவைஸ், வைஃபை டிவைஸ், ரவுட்டர்லாம் கனெக்ட் ஆகிருச்சு. ஆனால் வர வேண்டிய
என்னது? நெட்டு சரியா கிடைக்க மாட்டேங்குது. நான் இருக்கிறேன், ஆண்டவரும் இருக்கிறாரு. நான் ஆண்டவரை கூட கனெக்டட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனால் சரியாக கனெக்டட் ஆகி சரியாக ஜெபம் பண்ணாதான், இந்த ஜெபம் ஆண்டவரோடு தொடர்பு கொண்டு இணைக்கப்பட்டாதான் 100 MBPS போகும். இல்லைன்னா 12 MBPSல நின்றும். புரிஞ்சிச்சுல? புரிஞ்சுதா இல்லையா? ஜெபம் என்பது தேவனோடு இணைக்கிறதா இருக்கிறது. பிரேயர் இஸ் கம்யூனியன் வித் அவர் கிரியேட்டர். ஜெபம் என்ன பண்ணுது? ஜெபம் என்பது நாம் படைப்பாளருடன் தொடர்பு கொள்வது. என்னை உருவாக்கின தேவனோடு என்னை இணைக்கிறதுங்க. தாயின் வயிற்றில் உருவாக முன்னமே பெயர் சொல்லி அழைத்த தேவனோடு என்னை என்ன பண்ணுது? இணைக்குது. பிரேயர் இஸ் a central to the Christian life. ஜெபம் கிறிஸ்தவ வாழ்வையில் ஒரு மையமானது. எத்தனை பேர்த்துக்கு இது தெரியும்? ஜெபந்தான் முக்கியங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் சொல்லுங்க? சும்மா கையை தூக்கக்கூடாது. ஜெபத்துக்கு நீங்கள் எவ்வளோ பேர் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஏன்னா நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லிடுவேன். ஜெபத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? ஜூம் மீட்டிங்கு 7:45 நீங்கள் வந்துடணும். அதுதான் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. உங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது என்னது? 8 மணி ஜெபத்துக்கு சொல்லுங்கள். 7:55 உள்ளே வந்துடணும், 7:58 உள்ளே வந்துடணும். அதுதான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறது. இப்போ சொல்லுங்கள், ஜெபத்துக்கு எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? சர்ச்சு 7 மணி தொடங்குது. நான் பாஸ்டர் 6:15 இங்கே இருக்கேன். நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க? ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? உங்கள் கிரியேட்டருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க சொல்லுங்கள்? செப்பு சொல்லுங்கள். உங்கள் கிரியேட்டருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உங்கள் கனெக்ஷன் எப்படி இருக்குது சொல்லுங்கள்? உங்கள் கனெக்ஷன் எப்படி இருக்குது? புரியுதா? இப்போ என்னன்னு? நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணுறது பெருசு இல்லை, கனெக்ஷன் சரியாக இருக்குதா சொல்லுங்கள். இப்போ நம்ம சரியாக ஜெபம் பண்ணுறோமா தப்பாக ஜெபம் பண்ணிருக்கோமா? சரியாக தான் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் கனெக்ஷன் சரியாக இல்லை. என்னது? நான் சொன்னேன்ல, என் வீட்டில் கனெக்ஷன்லாம் இருக்குது, ஆனால் என்ன வரல? நெட்டு சரியாக வரல, ஒயர் பிரச்சனை இல்லை. எனக்கு இப்படியே இஷ்யூ இருந்துகிட்டே இருந்துச்சு. வந்து பாருங்க ஏயா, எனக்கு வேணும்யா. அவன் நேராக கிளம்பி வீட்டுக்கே வந்துட்டான். வீட்டுக்கு வந்து இருக்கிறது எல்லாத்தையும் புட்டிங்கி சொருவி கலட்டி மாட்டி என்னென்னலாம் பண்ணி எல்லாம் செக் பண்ணி லேப்டாப்பில் என்னென்னமா பண்ணி, சார் இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எங்களுக்கு சர்வர்லேருந்து வர நெட்டு தான் சார் பிரச்சனை, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்ட்டு போயிட்டான். இப்போ என்ன பிரச்சனை? எல்லாமே இருக்குது, எல்லா கனெக்ஷனும் இருக்குது, லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணியாச்சு, ஆனால் வர வேண்டிய விஷயம் வரலை. நான் ஜெபம் பண்ணுறேன், எல்லா ப்ரேயர் அட்டன் பண்ணுறேன். எதுக்கு? கடமைக்கா? பாஸ்டர் சொல்லிட்டார் வரலைன்னா கேட்பார், அதனால ஜெபத்துக்கு வரேன். ஜெபத்தில் வந்து உட்காரலைன்னா என்ன பண்ணுறது? சிலர்லாம் வந்து உள்ளே உட்காந்துக்கிறீங்க, குறை சொல்கிறதுக்கு இல்லை, ஜெபம்னா என்னன்னு இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க, ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் 15 வருஷமாக சர்ச்சில் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜெபம் என்னங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க. எது உண்மையான ஜெபம்? ஒரு மனிதன் உண்மையாக ஜெபத்துக்கு வருகிறான் என்றால் உண்மையாக வந்து உட்காரணும் தேவ சமூகத்தில், இல்லைன்னா ஜெபத்துக்கு வரக்கூடாது. வந்துட்டு வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு, நீங்கள் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு உள்ளே வரீங்க? நீங்கள் வரவே வேண்டாமே. செவிடங்காதில் உள்ள சங்கு மாதிரி உங்கள் காதில் சங்கு ஊதுனா மட்டும் போதுமா? சரி, இப்போ என்னுடைய கேள்வி, உங்களுக்கு காது மட்டும் இருந்தால் போதுமா? வாய் வேண்டாமா திங்கிறதுக்கு? சொல்லுங்கள் சகோதரி, காது மட்டும் இருந்தால் போதுமா? வாய் வேணுமா? மூக்கு, கண், கை, கால், சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் வேணும்? எல்லாம் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். வேண்டாமா? எல்லாம் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். எல்லாம் இல்லை இது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு விரும்புகிறவங்க சொல்லுங்கள். மக்களே சொல்லுங்கள்.
ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு 3 நேரம் சாப்பிடாம விட்டுருவீங்களா? பாதி ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு பாதி ட்ரெஸ்ஸு போடாமல் ரோட்டில் போவோமா? சொல்லுங்கள். பேண்ட்டை மட்டும் போட்டு நான் சட்டை போடாமல் வந்தீங்க என்ன நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? நீங்கள் சேம் பப்பி சேம் அப்படிம்பீங்க. ஏங்க எல்லாமே எனக்கு தெரியும், தலை இப்படி சீவணும்னு எனக்கு தெரியுது, ஏன் தலை இப்படி சீவிட்டு போக வேண்டியதானே? சீவ மாட்டோமே. மேக்கப் எப்படி போடணும்னு எனக்கு தெரியும், ஏன் வேறு இப்போ கருப்பு கலரு மஞ்சள் கலரு ப்ளூ கலரு பவுடரை எடுத்து கலக்கி அப்பிட்டு போங்க ஜோக்கர்னு சிரிப்பான். அதெல்லாம் விவரம் இருக்குது. ஹலோ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் பிறகு உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? சரி, சனிக்கிழமை தான் என்னால் ஜபத்துக்கு வர முடியல, ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டில் தானே இருக்கேன். என் குடும்பத்தோடு இழுத்து உட்கார வச்சு, லே அந்த உட்கார், ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடு சொல்கிறோம்மா. நம்ம பிள்ளைங்கள நம்மளே உட்கார்றதில்லை. ஆனால் என் பேர் என்ன? விச ஊசி. நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு எல்லாம் தெரியும். 40 வருஷம் குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன் சர்ச்சில். நான் ஜெபம் பண்ணி வைங்க, ஆண்டவர் இறங்கி வந்து என் வீட்டுக்கு பண மலையை கொட்டிட்டு போகணும், ஆசீர்வாத மலையை பொழியணும், தங்க கட்டி விழுகணும், சரீரத்தில் சுகம் நிரம்பணும், ஒரு வழி கூட வரக்கூடாது. ஆனால் என் ஜெபம் ஒழுங்காக இருக்காது. கர்த்தர் மட்டும் எல்லாம் பிச்சுக்கிட்டு கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்கணும், ஆனால் நான் ஜெபத்தில் ஒழுங்காக இருக்க மாட்டேன். ஜெபம் என்னன்னு புரியுதா? நீங்கள் ஜெபம் பண்ணுகிற விதம் என்னன்னு புரியுதா? என்னங்க சத்தமே வரமாட்டேங்குது? உங்களை இன்றைக்கி புரிய வைக்கணுங்க தான் ஆண்டவர் பேசுகிறாரு. உங்களை காயப்படுத்துகிறதோ குற்றப்படுத்துறதில்லை. ஜெபம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. என்ன ஸ்னேகா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கொயர் டீமுக்கு வரல, ஜெபத்துக்கு பாஸ்ட்டுக்கு சொல்லணும், இன்ஃபார்ம் பண்ணலை. சரி, காலையில் தான் நம்ம கொயர் டீமில் உட்காந்துருக்குறோம், சாயந்தரம்னாச்சும் என் அக்கா தானே ஜெபத்தை நடத்துகிறா, பக்கத்தில் வந்து உட்காரலான்னு இருதயம் இருந்துச்சா? இல்லையே. எங்கள் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார் சொல்லுங்கள்? சிந்து அம்மா சொல்லுங்கள். காலைல சர்ச்சுக்கு வரல, சாயந்தரம் என் புள்ள தான் ஜெபம் நடத்துகிறா. சரி, என் இருதயம் ஜெபத்தினால் நிரம்பி இருக்குது. உண்மையான மனிதனாக இருந்தால், ஜெபத்துக்கு உண்மையாய் மரியாதை கொடுத்திருந்தா, காலையில் ஜெபத்துக்கு போல எப்படியாவது சாயந்தரம் ஜூம் மீட்டிங்னாச்சும் அட்டன் பண்ணிருந்தோம்டா. அதுதாங்க உண்மையான இருதயத்துடைய ஜெபம். என்ன ஜெபத்துக்கு முக்கியம் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க? ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களா? 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 புரியுதா? அப்போ என் ஜெபத்தை மட்டும் கர்த்தர் கேட்கணும்னா, நான் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேங்கிறேன், ஆனால் எனக்கு எல்லாம் கர்த்தர் செய்யணும்னு விரும்புகிறீங்க. எப்படிங்க? எப்படிங்க? ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டியில் எல்லா பார்ட்டும் இருக்குது, என்ன ஊற்றணும்? எண்ணெய் ஊற்றணும், பெட்ரோல், காருக்கு டீசல். சகோதரர் அன்பர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் அடிக்கடி ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். லாரியான லாரி வரும், இந்த பெட்ரோல் பங்கில் நிற்கிறேன், அந்த பெட்ரோல் பங்கிறேன். ஏன் வருது? ஏன் நிற்கட்டுமே லாரி பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடாமல் ஓட்டுக்கடா பார்க்கலாம். நகராது அங்கேருந்து வண்டி. ஊற்ற வேண்டியதை ஊற்றினாதான் வண்டி அங்கேருந்து நகருமா நகராதா சொல்லுங்கள்? நகராது. ஊற்றுனாதான் நகரும். ஜபம் பண்ணினாதான் எனக்கு ஜெயம் கிடைக்கும். நான் ஜபம் பண்ணாமல், நான் விசுவாசி. மக்களை நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையினுடைய மையமே என்ன தெரியுமா? ஜபம். We forget the prayer. ஜபத்தை மறந்துட்டோம். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் ஜெபம் என்னன்னு எனக்கு புரியுதா? Why should we pray? நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் சொல்லுங்க? எதற்காக ஜெபிக்க வேண்டும்? ஏன் ஜெபிக்க வேண்டும்? வரேன். இன்னைக்கு ஜெபத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் எப்படி
ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? என்ன தம்பி, நல்லா பேசுவேன் என்கிட்ட, ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டேன். 9 மணிக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் அப்புறம் சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்பேன். என் வயிற்றுக்கு ஆகாரம் போடுறதுக்கு நீ கூப்பிடுற, உன் வயிற்றுக்கு ஆகாரம் போடுறலையா நீ? தம்பி ஆப்ரேட்டர் தம்பி பாருங்கள், என்னைய பாருங்கள், உங்களை பற்றி தானே சொல்கிறேன், இல்லை வேறு யாரை பற்றி பேசுகிறேன்னா? நீங்கள் செய்கிறது தானே சொல்கிறேன் தம்பி. உங்கள் வயிற்றுக்கு ஜெபத்தை போட்டிங்களா, நிரப்பிட்டீங்களா? சாப்பாடு கொடுக்கலையா? என் வயிற்றை நிரப்பணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் வயிற்றை நிரப்ப மாட்டேங்கிறீங்களே. ஃபோன் பண்ணி கேட்பான், பாஸ்டர் சாப்பாடு எதாவது வாங்கிட்டு வரட்டா? நிரப்ப வேண்டியதை நிரப்பணும். எதற்காக ஜெபம் பண்ணணும்? ஏன் ஜெபிக்கணும் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஏன் ஜெபிக்கணும்? God calls us to pray. தேவன் நம்மை ஜெபிக்க அழைத்திருக்கிறார். என்னதுங்க மக்களே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த அழைப்பு இல்லை. யாருக்கு? உங்களுக்கு, எனக்கு இருக்குது. யாருக்கும் கிடைக்காத பாக்கியமும் ஸ்லாக்கியமும். மக்களே நல்லா கவனிங்க. எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆஸ்திரேலியா தேசத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கிறோம். இது நமக்கு அவசியமா சொல்லுங்க? ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவன் என்ன வந்து பார்க்க போகிறேன்னா நான் ஜெபம் பண்ணுறத சொல்லுங்க? பஹ்ரைனுக்காக ஜெபம் பண்ண போன வாரம் பஹ்ரைனில் இருக்கிறவன் வந்து ஏய் எங்களுக்காக ஜெபம் பண்ணியாடான்னு கேட்க போகிறானா? ஆஸ்திரியா தேசத்துக்காக ஜெபம் பண்ணோம். எப்படி? பஹாமாஸ்க்காக ஜெபம் பண்ணோம். அது ஒரு தீவு, இருக்கிறதுல மோசமான தீவு, பஹாமா ட்ரையாங்கிள். என்ன ஃப்ளைட்டு என்ன ஷிப்பு போனாலும் காணாமல் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு ஐலாண்டு, அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி. அங்கே இருக்கிறவன் ஃபோன் பண்ணி, என்ன மிஸ்கான் மினிஸ்ட்ரிஸ் எங்களுக்காக ஜெபம் பண்ணிங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். எதுக்காக ஜெபம் பண்ணுறோம் மக்களே சொல்லுங்கள்? எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்? தேவன் என்னை ஜெபம் பண்ணுறதுக்கு அழைச்சிருக்கிறார், அவ்வளோதான். எந்த மூலையில் கர்த்தர் சொல்லிட்டு போகிறாரு, சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், உலகத்தின் கடைசி முடிவு பரியந்தம். சரி, என்னால் பஹாமாஸுக்கு போக முடியாது, உங்களால் ஆஸ்திரேலியாவுக்கு, பஹ்ரைனுக்கு சரி போக தான் முடியல. என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். தேவன் எதற்கு அழைத்திருக்கிறார்? நம்பர் 1 வாசிக்கலாமா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 1-17 வசனம். டக்குன்னு வாசிக்க பார்க்கலாம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஜெபம் பண்ணும் அப்படின்னாவே நமக்கு என்ன ஆயிருது? இப்போவே நான் பேசிட்டு இருக்குது எத்தனை பேருக்கு உற்சாகமாக இருக்குது, டயர்டாக இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு கர்த்தர் சொல்கிறார், என்னது? சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ணு. என்ன நீங்கள் இவங்க ஜெபத்துக்கே வரமாட்டேங்கிறாங்க, நிறைய நேரம் டயர்ட் ஆயிடுது. ஆனாலும் ஜெபத்தை நிறுத்துகிறோமா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஜூம் மீட்டிங்கில் வர குடும்பம் தான் வருது, நிறைய குடும்பம் வரதே இல்லை. சார் என்ன சொல்லுங்கள் சிஸ்டர், ஜெபத்தை நிறுத்திட்டோமா? நிறுத்துறதே கிடையாது. ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டாரு. அவ்வளோ எனக்கு நிறைய நேரம் வேதனையாக இருக்கும், வருத்தமாக இருக்கும். ஐயோ என்னடா மக்களே காணா. சரி, டயர்டாகக்கூடாது, கர்த்தர் நம்மளை ஜெபத்துக்கு அழைச்சிருக்கிறார் அப்படின்னு என்னை உற்சாகப்படுத்தி கொண்டு, சோர்ந்து போகாதடா, உட்கார்றா, என்ன ஆனாலும் சரி, ஒரு ஆத்மா இருந்தாலும் சரி ஜெபம் பண்ணணும். ஏன்னா கர்த்தர் நம்மளை ஜெபத்துக்கு அழைச்சிருக்கிறார். வாசிங்க வாசிங்க வாசிங்க. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும், நல்லா கவனிங்க, நான் தேவனுக்கு பயப்படாதவனும்
மனுஷரை மதியாமலும் இருந்தாலும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன், நல்ல கவனிங்க மக்களே, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தம்மால் வேறு கொண்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அங்க ஒரு கேள்விக்குறி. நான் கர்த்தருக்கு அவருக்குள்ளாக வேரூன்றி இருந்து நான் டெய்லியும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். இந்த விதவை நான் அநீதி உள்ளவன் என்று தெரிந்தும் என்னிடத்தில் வந்து நியாயம் கேட்கிட்டே இருக்கிறா. நான் அநீதி உள்ளவன் தெரியும் அவளுக்கு. நான் தேவனுக்கு கடவுள் பயமெல்லாம் எனக்கு கிடையாது, போடா அப்படின்ட்டுருவேன். மனுஷனை மதிக்கவே மாட்டேன், எவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். அப்படி உள்ள அநீதி உள்ளவன் நான். ஆனால் இந்த அம்மா என்னடா எப்போ பார்த்தாலும் அநீதி உள்ளவன் என்று தெரிந்துமே டெய்லி வந்து எனக்கு நியாயம் செய்யும். என்னது அநீதி உள்ளவன் என்று தெரிந்தும் என்ன சொல்லுது அந்த அம்மா? எனக்கு நியாயம் செய்யும், எனக்கு நியாயம் செய்யும், எனக்கு நியாயம் செய்யும். என்னை டெய்லி தினமும் வந்து என்னை தொந்தரவு செய்கிறபடியா. மக்களே நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, டெய்லியும் தட்டி 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 அநீதி உள்ள அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை நீதி உள்ள நியாயாதிபதியாய் அந்த ஸ்திரீயினுடைய இருதயத்தை மாற்ற முடியும் என்றால், அவர் சொல்றாரு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? அவர் இருப்பாரோ? மக்கள் நல்லா கவனிங்க, என் ஜபத்தை நிறுத்தக்கூடாது. நான் ஜபத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நடக்குதோ நடக்கலையோ, என்னது தட்டிட்டே இருக்கணும். அவள் தினமும் போய் அநீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் செய்யடா, நியாயம் செய்யடா, நியாயம் செய்யடா, டேய் அந்த அம்மாவுக்கு வெளியில் போடுங்கடா அப்படிமா. 2வது நாள் திருப்பி வந்து அந்த அம்மா கேட்குது, போ சொல்லுங்கடா. 3வது நாள். ஆனால் அந்த அம்மா எத்தனை நாள் வந்துச்சுன்னு தெரியல, அங்கே போடலை. ஆனால் என்ன போட்டிருக்குது? வெகு நாளாய். கடைசியில் ஒரு கட்டத்தில் அவனே, மக்களே நல்லா கவனிங்க, ஏன் என் ஜபத்துக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் இன்னும் என் குடும்பம் மாறல? ஏன் இன்னும் என் பிள்ளைகள் மாறாமல் இருக்காங்க? ஏன் என் சூழ்நிலை இன்னும் மாறல? என் ஜபம் இன்னும் ஆண்டவர் கிரியை செய்கிற அளவுக்கு இன்னும் போய் தட்டலை. அந்த ஸ்திரீ தட்டிகிட்டே இருக்கிறா, பதில் கிடைக்கிற வரைக்கும், பதில் கிடைக்கிற வரைக்கும். வாசிங்க, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அதுதான் பிரச்சனை. இங்க எதா பிரச்சனை தெரியுமா? அந்த விசுவாசம் தான் நமக்கு இல்லாம போயிருது. நான் சொன்ன தெரியுமா, ஒரு மனிதனுக்குள்ளாக இப்போ எனக்கு ஒரு கேள்வி எழும்புனுச்சு. அந்த கேள்வி உங்கள்கிட்டே கேட்குறேனே. இந்த சபை ஆரம்பித்து 19 வருஷம் ஆச்சு. எத்தனை பேர் 19 வருஷமாக சர்ச்சைக்கு வரீங்க? இங்கே சொல்கிறேன், இங்கே ஆரம்பித்ததுலேருந்து 18 வருஷம், 17 வருஷம், 16 வருஷம், 15 வருஷம், 14, குறைச்சிட்டே இருக்கேன், 13, 12, 11, 10, சரி குறைஞ்சது ஒரு 5 வருஷம்னு வச்சுக்கோங்க. 5 வருஷத்துலேருந்து மக்களே 5 வருஷமாக சர்ச்சுக்கு வரோம். கொஞ்சம் யோசிங்க. நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புகிறேன். உங்களை நான் குற்றம் சொல்கிறதுக்கோ தவறு சொல்கிறதுக்கு வரல, சிந்திக்க வைக்கிறேன். நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்கிறத சிந்திக்க வைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். 10 வருஷமாக நான் சர்ச்சுக்கு வரேன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷமாகவும் நான் லேட்டாகவே சர்ச்சுக்கு வரேன். எப்படி? 10 வருஷமாகவும் நான் லேட்டாகவே
சர்ச்சுக்கு வரேன். என் ஆவிக்குரிய நிலை என்னவா இருக்கிறது? ஒரு நாளாவது நான் பசங்கிட்ட சொன்னேன், 6 மணிக்கு என் வீட்டில் இருக்கணும்டா அப்படின்னு சொல்லுவேன். எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு காலையில், ஞாயிற்றுக்கிழமை. அவனுங்க 6:10 வருவானுங்க. நான் போன வாரம் கேட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் பாஸ்டர் 6 மணிக்கு வர சொல்கிறாரு, ஒரு 5:55 போய் நிற்போம் அப்படின்னு எவனுக்காவது யோசனை வந்துச்சாடா அப்படின்னு கேட்டேன். எவ்வளோ நீங்களே கேளுங்க. அவன் கேட்டனா இல்லையா? கேட்டேன். போன வாரம் தான் கேட்டேன். 6 மணினா 6:55 வரணுங்கிற இருதயம் இல்லை, 6:10 தான் வருவேன். சினிமா தேட்டருக்கே போங்க. நீங்கள் சினிமா பார்க்க போகிறீங்க, யார் இப்போ பார்க்காம இருக்கிறீங்க? எல்லோரும் சினிமா பார்த்து தான் இருக்கிறீங்க, பார்க்குறீங்க. எல்லாம் நாங்கள் எங்கே பார்க்குறோம்? என்ன வீட்டில் பார்ப்பீங்க டிவியில், சினிமா தேட்டருக்கு போகாமல். அவ்வளோதான். எங்கே பார்த்தா என்ன சினிமா தான். ஃபோன் தான் இருக்குல்ல. என்ன தரணி பார்த்துருமா? தரணியோட லேப்டாப்பை கேட்டேன், லேப்டாப்பை எனக்கு காமிடான்னு. அது எடுத்தோடனே லியோ படம். லியோ படம்னு வச்சுருக்கியா? எனக்கு கூட நான் கொஞ்சம் பார்த்து தரேன்டா அப்படின்னு. ஏங்க நீங்கள் பார்க்குறதா? ஏண்டா நீ பார்க்கலாம், நான் பார்த்தா தவறு. எது சொல்லுங்க? நீங்கள் பாஸ்டர், அதனால் நீங்கள் பார்க்கக்கூடாது. பாம்பு கண்ணை கொத்திரும், என்னை மட்டும் கண்ணை கொத்தாது. ஏன்னா நான் விசுவாசி, நான் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், கர்த்தர் என்னை மன்னிச்சிருவார். பாஸ்டர் ஆகிய உங்களை தான் மன்னிக்க மாட்டார். இது என்னடா நியாயம்? இது என்னடா புதுசாக இருக்குது? ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக செய்கிறோம், ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக செய்கிறோம், ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக செய்கிறோம். ஆனால் ஜெபத்துக்கு புரிஞ்சிச்சா? என்னை குறுகுறுன்னு பார்க்காதீங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். இப்படியே பார்த்துட்டே தினகர் மாதிரி சிலையாக நிற்கக்கூடாது. நான் முதலே சொல்லிட்டேன், சிலை மாதிரி நிற்கக்கூடாது, பதில் சொல்லணும். சோர்ந்துட்டிங்களா? இப்போவே ஃபஸ்ட்டு லைனே என்ன போட்டேன்? சோர்ந்து போகாமல். இன்றைக்கி ஜெபம் பண்ணுறதே சோர்ந்து போகாமல் தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போவே டயர்ட் ஆகுறீங்க. உங்களுக்கு எதாவது பிரேக் வேணும்னா, தண்ணி கிண்ணி தாக எடுத்ததுன்னா, இப்பயே சொல்லிட்டேன், எந்திரிச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து உட்காந்துக்கோங்க. நான் செய்தி கொடுத்துட்டே தான் இருப்பேன். புரிஞ்சிச்சா? நான் எனக்கு வேணும்னா தண்ணி வச்சுருக்கேன், அப்பப்போ எடுத்து அப்படி உறிஞ்சிட்டு வச்சுருவேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா வெயில் காலம் அப்படியே உட்காந்துருக்காதீங்க, போய் தண்ணி குடிச்சிக்கோங்க. உங்களை எனர்ஜி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த 9 பாயிண்ட்டு கேட்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்க முடியும். எது? ஆமாம், இப்போ தான் 1, இன்னும் 9 இருக்குது. 10 பாயிண்ட் பேச போகிறேன். 9 பாயிண்ட்டுக்கு தயாராக இல்லைன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டிங்கன்னா நான் 8வது பாயிண்ட்டில் நிறுத்துகிற மாதிரி ஆயிரும். தயவுசெய்து மயக்கம் போடுறாதீங்க. எல்லோரும் தண்ணியை குடித்து ரெடியாக உட்காந்துருக்காங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபம் முக்கியங்க நம்ம வாழ்க்கையில். ஜெபம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எதுவுமே செய்ய முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு என்னென்னு? அப்போ மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு ஏன் எழுதுனாங்க? அப்போ கண்டிப்பாக ஆண்டவர் வரும்பொழுது பூமியில் விசுவாசம் எப்படி இருக்கும்? குறைஞ்சிதான் இருக்கும். மாத்துப்பா வாசிங்க. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி. நல்லா கவனிங்க. நான் 10 வருஷம் சர்ச்சில் உட்கார்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நீ இப்படி சொல்றனால நீ நீதிமான் ஆயிர முடியாது தம்பி. இன்னைக்கே எல்லாத்தையும் மாத்திருங்க. 2 மனிதர்கள் இருந்தார்கள். வாசிக்கப்பா. ஜெபா எங்க போனானுங்க? தேவாலயத்துக்கு போனாங்க. சொல்லுங்க, எங்க போனாங்க? சர்ச்சுக்கு தானே போனாங்க, வேற எங்கேயும் போல.
தேவாலயத்தில் 2 பேர் போனாங்க, 2 மனுஷன். யார் யாரு? ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, பாத்தீங்களா, நான் இவங்களை போலலாம் இல்லாம இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். சொல்றான், நான் 2 டைம் ஃபாஸ்டிங் பண்றேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன், தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தான் நீதிமான் என்று எண்ணிக்கொண்டு அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறானா. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, அவன் ஐயோ சாமி தெய்வமே அப்படின்னு இவனை மாதிரி கத்தாம அவன் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். சரி, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிச்சிங்களா? அவன் சொல்றான், நான் விபச்சாரம் செய்யல, நான் அநியாயம் செய்யல, நான் நீதிமானா இருக்கிறேன், நான் தசமம் கொடுக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு ஜபாலயத்தில் கண்களை ஜெபம் பண்ணானா. ஆனா ஒருத்தர் தூரத்தில் உட்காந்து நின்று, ஆண்டவரே, நான் பாவி, என்ன சரண்டர் பண்ணுறேன், என்ன ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, எனக்கு பணம் காசெல்லாம் இல்லை, எனக்கு எதை கொடுக்குறதுன்னு எனக்கு தெரில, ஆனால் என்னையவே நான் படுக்க போட்டேன், நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கு, என் வாழ்க்கையை நீர் என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணானா. நல்லா கவனிங்க, ஜெபம் சாக்ரிஃபைஸை தான் விரும்புதே தவிர ஆஹா ஓஹா அப்படின்னு கையை தட்டி குதிக்கிறதுனால ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. அந்த மனிதன் சரியானவன் அப்படின்னு எவனும் சொல்ல முடியாது. ஒருத்தன் சைலண்டாக ஓரமாக நின்றுட்டு இருப்பான், பாவியான மனுஷன், ஆண்டவரே, அழுவான், நான் பாவம் என்ன மன்னிங்கப்பா. கர்த்தர் விரும்புகிறது தட் சாக்ரிஃபைஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜபத்துக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எது தெரியுமா? என்னை அர்ப்பணிக்க. வசனம் சொல்லுது, ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். இயேசுவோ அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, நல்ல கவனிங்க, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். நல்ல கவனிங்க, அவைகளை தடை பண்ணாதிருங்கள். நல்ல வசனத்தை கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் சிறு பிள்ளைகளைப் போல அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, நான் சிறு பிள்ளையை போல மாறலைன்னா என் ஜெபம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், எப்படி? எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்றேன். அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றார், சிறு பிள்ளைகளை போல கபடற்ற இருதயம். 2 பிள்ளைங்க அடிச்சுக்கிறோம், சண்டை போட்டுக்கிறோம், நேரம் அம்மா அவன் அடிச்சு விட்டான் பாத்தியா அப்படின்னு நம்மகிட்ட ரிப்போர்ட் பண்ணுவான். ஆனால் அடுத்த நாள் பாருங்க, ஆனால் நம்ம சொல்லுவோம், டேய் அவன் அடிச்சு விட்டான்ல, அவன்கிட்ட இனிமேல் சேராத, அவன் மோசமானவன். நம்ம குழந்தைய நம்ம அது வாட்டுக்கு விட்டா அது அதுவாக வளர்ந்து போயிடும். ஆனால் நம்ம சோழியை முடிச்சு விட்டு, நானும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, என் குழந்தையும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் விட மாட்டேன், நானே நீ எப்படி போக முடியும்? சொல்லி கொடுத்தே நிறைய விஷயத்தை சொல்லி கொடுங்க, நல்லதை சொல்லி கொடுங்க. ஆண்டவர் சொல்கிற தெளிவாக வசனம் புரிஞ்சுதா? எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க முடியாதான். சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, யோசித்து பாருங்க, உங்கள் இருதயம் சின்ன குழந்தைங்க இருதயம் மாதிரி இருக்கா? மக்கா சொல்லுங்க மக்கா,
மகளே சொல்லுங்க, உங்க இருதயம், ஏன் இருதயம் இப்போ சின்ன குழந்தைங்கள மாதிரி அதுக்குன்னு நீங்கள் எனக்கு லாலிபப்பு தான் வேணும் அப்படி சொல்லிடாதீங்க. சிறு பிள்ளையினுடைய இருதயம்னா என்னது? எந்த கபடம் இல்லாமல், எந்த வஞ்சனை இல்லாமல், எந்த பொறாமை இல்லாமல், எந்த விதமான எரிச்சல். மேபி இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் வெஞ்சன்ஸாக தான் இருக்குது. சின்னதுலேருந்து பிறக்கும்போது அப்படின்னு குத்திட்டு வந்துடுது. அப்போ இருக்கிறதெல்லாம் சப்புன்னு அடி வாங்கிட்டு அம்மா அடிச்சு விட்டான் பாத்தியா. இப்போ இருக்கலாம் அடிச்சா ஏம்மா அவன் அன்னை அடிச்சானா துரும்பி 4 அப்பா போயிட்டு வந்துட்டோமா அப்படிங்குது. இப்போ குழந்தைகள் இல்லை, எல்லாம் குட்டி சைத்தானாக இருக்குது. சைத்தானுக்கு பச்சாவாக வளருது. பயங்கரமாயிருச்சு. ஏன்னா உலகம் அந்த அளவுக்கு போகுது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் புரிஞ்சுதா? வசனத்தை தான் சொல்கிறேன். நீங்கள் குழந்தையை போல மாறாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாதான். புரிஞ்சுதா? என்னதுங்க சொல்லுங்க? குழந்தையை போல மாறாவிட்டால் எங்கே பிரவேசிக்க முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. நான் இப்போ எவ்வளோ நேரம் வேணால் ஜெபம் பண்ணிருக்கலாம். இப்போ எப்படி போக முடியுமா சொல்லுங்க? எவ்வளோ நேரம் வேணால் ஜெபம் பண்ணிருக்கலாம். பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. இதுக்கு தான் பி ரூட்டட் இன் கிரைஸ்ட். இப்போ ஃபஸ்ட்டு வேரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு வேர் என்னது? ஆண்டவர் என்னை ஜபத்திற்கு அழைத்திருக்கிறார் என்ற வேரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது, ஜீசஸ் என்ன பண்ணியிருக்காரு? இயேசு ஜபத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார். ரெண்டாவது பாயிண்ட்டு, ரெண்டாவது வேர் இப்போ போகுது. பி ரூட்டட் இன் கிரைஸ்ட். ஜபத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஏற்கனவே இந்த டாப்பிக்கை நான் பேசிட்டேன். என்னதுங்க? என்ன பேசினேன்? ஜூம் மீட்டிங்க்கு வரதில்லை, ஜபத்துக்கு லேட்டாக வருது. 17 வருஷமாக லேட்டாக தான் வரேன் சர்ச்சுக்கு. 10 வருஷமாக சர்ச்சுக்கு லேட்டாக தான் வருவேன். முன்னுரிமையெல்லாம் இல்லை. முன்னுரிமை கொடுக்குற மாதிரி இருந்தால் வேலை இருக்குது, வேலை ஸ்தலத்தில் வேலை நாட்களை விட்டுட்டு எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறோமோ அப்போல்லாம் ஜபத்தில் உட்காரணும். நான் உங்களை வேலையை விட்டுட்டு வந்து உட்காருங்கன்னு சொல்லலை. ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், முன்னுரிமை கொடுக்கணும். ஆனால் நம்ம நிறைய நேரம் முன்னுரிமை கொடுக்கறது இல்லை. ரெண்டாவது ரூட் என்னது? முன்னுரிமை கொடுக்கணும். மார்க் 1ஆம் அதிகாரம் 35, 36, 37, 38, 39, 38 வசனங்கள் வாசிக்கலாம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு. எப்படிங்களா? இருட்டோடே எழுந்து புறப்பட்டு. முன்னாடி அதிகாலையில் என்னதுங்க? எத்தனை பேர் அதிகாலையை பார்த்துருக்கிறீங்க? எத்தனை பேர் இருட்டு அதிகாலையில் இருட்டை பார்த்துருக்கிறீங்க சொல்லுங்க? நம்ம எந்திரிக்கிறது 8 மணி தானே. நம்ம விடிஞ்சோன்னதான் எந்திரிக்கிறோம். அப்படி கண்ணை திறந்து பார்க்கும்போது வெளிச்சம் வந்துருச்சா? எத்தனை பேர் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? கண்ணை திறக்கும் போது ஜன்னலை பார்ப்போம், விடிஞ்சிருச்சா? எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்க? மேக்ஸிமம் பீப்புள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது என்னதுங்க? கண்ணை திறந்த உடனே வெளிச்சம் வந்துருச்சா, ஜன்னல் பார்ப்போம், கதவை பார்ப்போம். ஓகே, இன்னும் இருட்டாக இருக்குது, அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் வெடியில் போல நல்ல கனி அப்படின்னு தூங்கிடுறோம். மக்களை நல்லா கவனிங்க. முன்னுரிமை கொடுக்கிறார் ஜபத்துக்கு. எப்படியா? பகல் முழுவதும் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. நைட்டு போய் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாருன்னு தெரில. ஆனால் இப்போ எப்படி? அவர் அதிகாலையில் எப்படி போனாரா? இருட்டோடு எழுந்து புறப்பட்டு எங்க போனாரு? வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நான் இதான் மாத்திக்கிது சொல்றேன்னா, என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. சீமோனும் அவனோட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். நல்லா கவனிங்களேன். ஐயா நீர் எங்கன்னு காணான்னு அப்படின்னா எங்க போயிட்டார் தெரியுமா? தனியா போய் உட்கார்ந்து யாரோட? யாருக்கு முன்னுரிமை? மக்கள்லாம் இல்லை, சீஷர்லாம் இல்லை. நான் போய் நானும் என் ஆண்டவரும் ஜெபம் என்னன்னு புரிஞ்சிருச்சா? நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்னது? கர்த்தர் எதற்காக ஜெபம் பண்ணோம்? ஆண்டவர் நம்மளை ஜெபம் பண்ணுறது தான் அழைச்சிருக்கிறார். எதுக்காக ஜெபம் பண்ணோம்? ஆண்டவர் ஜெபத்துக்கு முன்னுரிமை கொடுத்தார். நாமும் முன்னுரிமை கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவர்களை அவர் நோக்கி அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமானதால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி. என்னவா? என் ஊழியம் முடியல, நான் அடுத்த நாள் ஊழியத்துக்கு காலையில் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்கிறார். புரிஞ்சிச்சா? முன்னுரிமை எது கொடுத்தாரு? ஜபத்துக்கு.
அடுத்த நாள் நான் ஊழியம் செய்யணும். எங்கே போய்? அடுத்த ஊருக்கு போய். அதனால நான் இப்போ அதிகாலையில் அந்த ப்ரிப்பரேஷன் வேலையை செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ ஜெபம் புரிஞ்சிச்சா? ஏன் ஜெபம் பண்ணும்? என்னங்க முழிக்கிறீங்க? எதற்காக ஜெபம் பண்ணும்? ஐயா, ஏன்னா 2 பாயிண்ட்டுக்கு பதில் வரல. இன்னும் 8 போனோன்னா தலையில் கொட்டுன்னு ஆயிருமே. இல்லைன்னா வாயை பொத்துன்னு சொல்லிடுவீங்களே நீங்கள் என்னைய. எதற்காக ஜெபம் பண்ணும்? நம்பர் 1, தேவன் நம்மை ஜெபம் பண்ணுறது தான் அழைச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க. பெரிய ரப்பர் எடுத்துகிட்டு வந்து அழைக்கலான்னு சொல்லலை ஆண்டவர். அந்த அழைப்பு வேறு. நீங்கள் அழிச்சிட்டு போயிடுவீங்க கோட்டை. பாஸ்ட் போட்ட கோட்டை அழிச்சிடுவோம், நம்ம வேறு கோட்டில் போவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் என்னை கால் பண்ணியிருக்கார். 2வது, தேவன் ஜெபத்திற்கு நானும் ஜெபத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நம்பர் 3, அவர் ஹெவன்லி ஃபாதர் ரிவார்ட்ஸ் அஸ் வென் வி ப்ரே. நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய பரலோக தகப்பன் நமக்கு வெகுமதியை கொடுப்பாராம். 3வது, ஏன் ஜெபம் பண்ணணும்? நான் ஜெபம் பண்ணும்போது என் உலகத்தில் இருக்க தகப்பன் இல்லை. எது சொல்லுதார்? நீ உலகத்தில் இருக்க தகப்பன் வெகுமதி கொடுக்குறாரா? இல்லை. யார் கொடுப்பா? அவர் கொடுப்பார். வசனத்தை வார்த்தைங்க வாங்க, டக்குன்னு வேகமாக போவோம். மத்தேயு 7:11 வாசிங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள், நல்ல கவனிங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நல்ல கவனிங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவன் பொல்லாத மனிதர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை வாங்கி கொடுக்க விரும்பும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற நான் உங்களுக்கு நல்லதை செய்யணும்னு விரும்ப மாட்டேனா? நிச்சயமாக நான் செய்யணும்னு விரும்புகிறேன். அப்போ கர்த்தர் இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் எனக்கான வெகுமதியை சொல்லுங்கள். வெகுமதியை நான் ஜெபம் பண்ணால் வெகுமதி வரும், பரிசு வரும். தேவன் எனக்கான வெகுமதியை தருவார். புரியுதுங்களா? ஏன் ஜெபம் பண்ணும்? பரலோகத்தில் இருந்து என் பிதா எனக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க போறாரு, அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ரைட். நம்பர் 4 வாங்க. ஜெபம் எதற்காக ஜெபம் பண்ணணும்? ப்ரேயர் ஸ்ட்ரென்தன் அஸ் அகைன்ஸ்ட் டெம்டேஷன். சோதனைக்கு எதிராக ஜெபம் நம்மை பலப்படுத்துகிறது. அவ்வளோதான். நான் வேகமாக போயிடுவேன், கவலைப்படாதீங்க. 4க்கு வந்துட்டேன். ஜெபம் ஏன் பண்ணணும்? சோதனையிலிருந்து நம்மை பாதுகாக்க, விலக்க இந்த ஜெபம் நம்மை என்ன பண்ணுது? பலப்படுத்துது. சொல்லுங்க. ஸ்ட்ரென்தன் பண்ணுது. சொல்லுங்க, ஸ்ட்ரென்தன். வாசனப்பா மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி, நல்ல கவனிங்க, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரச்சனை டெம்டேஷன். முன்னாடி ஸ்லைடுக்கு வாங்க. பிரேயர் ஸ்ட்ரென்தன் அஸ் அகைன்ஸ்ட் டெம்டேஷன். டெம்டேஷன் என்னது? சோதனை. வசனம் சொல்லுது சோதனை சகிக்கிற மனுஷன். சரி, எதுக்கு ஜெபம் பண்ணும்? ஆமாம், கரெக்டாக நான் ஜெபம் வந்து உட்காருவேன். கீ தண்ணி வருதுங்க அப்படின்னு நான் நடிப்பேன். இது என்னது சொல்லுங்க? இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எனக்கு நான் கிளம்புனேன்னா கரெக்டாக சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, நான் கிளம்புனேன்னா தண்ணி வந்துடுச்சுங்க, நான் கிளம்புனேன்னா வயிற்று வலி வந்துடுச்சுங்க, நான் கிளம்புனேன்னா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுங்க, நான் கிளம்புனேன்னா சகோதரி மாலாவை பார்த்துட்டேன், என் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டாருங்க சொல்கிறோம். என்னது இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்கள், இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? சோதனை தான். என்னை ஜபத்தோடு இணைக்க விடாமல் என்ன பண்ணுது? சோதனை என்னை இழுத்துருச்சு. புரியுதுங்களா? ஏன் ஜெபம் பண்ணணும்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சோதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணணும். ஒரு நாள் நான் கரெக்டாக காலைல 6 மணிக்கு கிளம்புனேன் சர்ச்சுக்கு. கரெக்டாக வண்டியை கீழே இறக்குறேன், அப்போ தான் தண்ணி வருது, கீக்குன்னு வந்து தண்ணி வருது அப்படின்னு. இப்போ நான் அப்படியே நின்று பார்க்குறேன், இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் சர்ச்சு. சோத்திர ஆண்டவரே, என்ன வருது?
மோட்டரை கிட்டரை போட்டுட்டு போயிடுவோமா? எப்படி 2 மணி நேரம் தண்ணி வரும். பசங்கிட்ட சொன்னோம்னா நடுவில் கடுவில் போய் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. அப்படின்லாம் என்ன உண்மையை தான் சொல்கிறேன், பொய் சொல்ல. பலிபீடத்துலேருந்து தான் சோதனை வருது நமக்கு. 2 நிமிஷம் அப்படியே மண்டையே பிளாங்க் ஆயிடுச்சு. ஐயோ தண்ணியை விட்டுட்டோம்னா 10 நாள் கிளைக்கு தானே வரும். சோத்திராண்டவரே. அப்போ தான் இன்னொரு மண்டை சொல்லுது, டேய் தண்ணி பெருசா நான் பெருசா? தண்ணி கூட வாங்கி ஊற்றிக்கலாம். என்னது சொல்லுங்க? தண்ணி கூட 600 ரூபா 700 ரூபாய்க்கு உனக்கு காசு தரேன், நீ தண்ணி வாங்கி விட்டுக்கோ. நீ என்ன தேடு முதல்ல. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நேராக சர்ச்சுக்கு வந்துட்டேன். புரியுதுங்களா? இந்த இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? சொல்லுங்கள். நம்ம ஏன் ஜெபம் பண்ணுறோம்? எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லை வேறு எதுக்காவது முக்கியத்துவம் கொடுக்குறோமா? சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, வசனம் சொல்லுது. என்னதுமா? நல்லா கவனிங்க. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரி வைப்பேன். இப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன், தண்ணி வாங்கி விட்டுக்கலாம் போ. என்ன நடந்துச்சு? 10 நாளில் வர வேண்டிய தண்ணி 20 நாள் வரல. த டெஸ்டிங் டெஸ்டிங் டெஸ்டிங். எழுத்து வீட்டுக்காரமா, அந்த அம்மா பேர் கவிதா தான். நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த அம்மா பேர் கண்டுபிடிச்சேன். அந்த கவிதா வந்து நின்னாங்க, என்னை பார்த்தாங்க. உங்களுக்கு தண்ணி இருக்குதா அப்படின்னாங்க. எனக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் தண்ணியே இல்லை அப்படின்ட்டு அந்த அம்மா அப்படின்ட்டு போயிடுச்சு. நான் என்னடா பண்ணேன்? உன் வீட்டில் தண்ணி இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது? மக்களே நல்லா கவனிங்க. பைப் உடஞ்சி போச்சு. 20 நாள் 30 நாளாக மாறுது. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. எல்லாம் தண்ணி வாங்கி விட்றான் லாரி லாரியா. நான் எல்லா லாரியும் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். அப்போ தண்ணி இருக்குது தண்ணி இருக்குது தண்ணி இருக்குது தண்ணி இருக்குது. என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எட்டி பார்ப்பேன், உனக்கு மட்டும் எப்படி கிடைக்குது, உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சிது அப்படின்னு உங்களை பார்த்து பொறாம வரணும். ஒருத்தர் உங்களை பார்த்து பொறாம படுறான் அப்படின்னா தான் நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம். உங்களை எவனுமே கண்டுக்கலைன்னா நீங்கள் கரெக்டான பாதையில் இல்லை. உங்களுக்கு பிரச்சனை வருதா? ஏசேக்கு பிரச்சனை வந்துச்சு. அவன் சொல்கிறான், ஏசேக்கு போனதால் கவலையே இல்லை. சித்னாவுக்கு வந்துட்டான், பிரச்சனை வந்துருச்சு. இப்போ சித்னாவும் போனதால் கவலையே இல்லை. புரியுதா? இப்போ ரெகோபோத்துக்கு வந்துட்டான். இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரெகோபோத்தை தந்தீங்க கிருபையினால. இங்கே மனுஷன் பார்க்குறான், துரத்தி விட்டான். போ 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 போ, கர்த்தர் எனக்கென்று உண்டு பண்ணின ஆசீர்வாதம். நல்ல கவனிங்க. சோதனை எனக்கு வரும், சோதனை வரும். போன வாரம் ரொம்ப நாள் கழித்து பாஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்றாங்க, ஃபேமிலியெல்லாம் பல வருடங்கள் கழித்து. என்னை கூப்பிட்றாங்க, நீங்களும் கிளம்பி வாங்க. நான் கிளம்பி போனால் வெள்ளிக்கிழமை ப்ரேயரை நான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். என் இறுதியம் வெள்ளிக்கிழமை ப்ரேயர் கட் ஆகிடும். ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற காட்டிலும் நான் போய் அங்கே போய் கறி கஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறது
ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது பெருசு அல்ல. நான் சொல்லிட்டேன், நீங்களாம் ஒன்று சேருங்க, ஒன்றா இருங்க. எனக்கு ஜெபம் இருக்குது. கர்த்தர் டெம்டேஷன் வரும். நீங்கள் இடம் கொடுக்குறீங்களா கொடுக்கலையாங்கிறத பொறுத்து தான். புரியுதுங்களா? வசனத்தை வாசிக்கலாம். நவுத்து ஸ்லைடு. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். நிறைய பேர்த்தோடைய கண்ணு திறந்தா இருக்குது. ரெவலேஷன்ல வெளிப்படுத்தல சொல்றாரு, உன் கண்களுக்கு களிம்பம் போட வேண்டும். ஏன்னா உன் கண்ணு குருடா கிடக்குது. மக்களே நல்லா கவனிங்க. ஆவி உற்சாகம் தான், ஆனால் மாம்சம் எனக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? வந்து நின்ன உடனே ஆவி சொல்லுது போலான்னு, மாம்சம் தண்ணிடா 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 அப்படிங்குது. ஆவி சர்ச்சுக்கு போன்னு சொல்லும், மாம்சம் தண்ணி வந்துருச்சுடா. வசனம் தெளிவாக போட்டிருக்குதுங்க. நமக்கு பிரச்சனையே என்னது? ஏன் ஜெபிக்க வேண்டும்? சோதனை வரக்கூடாதுன்னே ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த தண்ணி தான் திறந்து விட்றவன் மண்டையை கொஞ்சம் கிருகிருன்னு ஆக்கி, அவன் ஒரு புதன்கிழமை திறந்து விட்டால் நல்லாயிருக்கும், அவன் ஒரு செவ்வாய்க்கிழமை திறந்து விட்டால் நல்லாயிருக்கும், ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கும் அவன் தண்ணியே திறந்து விடக்கூடாது அப்படின்னு என்றைக்காவது நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? ஜெபம் பண்ண மாட்டோம். ஏன் தெரியுமா? நமக்கு சர்ச்சுக்கு வரலைன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வீட்டில் உட்காந்துருக்குறதுக்கு. நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த விஷயம் இருக்குது, அதனால் இதை அப்படி திருப்பி விட்ருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிடுவேன். விழித்திருந்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க. மாத்துப்பா. அடுத்தது 5. God uses our prayer to accomplish His will. தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்முடைய ஜபங்களை பயன்படுத்துகிறார். என்னது? அவருடைய சித்தம், தம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு தேவனு விரும்புகிறாரு. அதுக்காக ஜெபம் பண்ணணும். புரியுதுங்களா? என் சித்தம் இல்லை. வசனம் வாசிங்க. மத்தேயு 6:9-10. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. எப்படி ஜெபம் பண்ணணும்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஒரு ஜெப குறிப்பு கொடுத்தா, திருப்பின்னு சொல்றேன், பாஸ்டர் என்ன இன்னைக்கு நம்மளை குறையா சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு ஜெப குறிப்பு கொடுத்தா ஜூம் மீட்டிங்கில் என்ன ஜெபம் பண்ணுமோ அது மட்டும்தான் ஜெபம் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், எக்ஸ்ட்ரா இந்த வண்டி வாங்கும் பொழுது வண்டி மட்டும்தான் கொடுப்பான், பார்த்துருக்கீங்களா? இந்த மாட்டுறது கிட்டுறதெல்லாம் அது தனியாக நீங்கள் வாங்கி மாட்டிக்கணும் அப்படிமா. அது ஒரு 15,000 அப்படிமா. புரியுதா? பார்த்துருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வண்டியோட தரமாட்டான். அந்த மாதிரி ஜெபம் பண்ணணுன்னா ஜெபத்தை மட்டும் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போடக்கூடாது. போட்டால் ஒரு 1/2 மணி நேரம் இழுத்து விட்டு ஜெபத்தை, அப்போ தான் நம்ம ஜெபம் பண்ணுறது எல்லாத்துக்கும் பயங்கர என்னமா வல்லமையாக ஜெபம் பண்ணுறாரு, பா 1/2 மணி நேரம் கிழிச்சு எரிஞ்சிட்டாரியா அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கூடாது. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் சொல்லுங்கள், ஜெபம் வார்த்தைகள் எதுக்கு ஜெபம் பண்ணுமோ அதுக்கு ஜெபம் பண்ணும். வசனம் சொல்லுது எப்படி நீங்கள் ஜெபம் பண்ணு சொல்லி கொடுக்குறாரு. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இதில் ஸ்டார்டிங், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அப்படியே போகும். இது என்னன்னா, இது ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறாரு. இப்படி தான் நீ ஜெபம் பண்ணணும் அப்படின்னு, நம்ம இப்படி தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வேலை போகணும். இப்போ ரைட், எதுக்காக ஜெபம் பண்ணுவோம்? ஒரு மிஷினரிக்காக, மிஸ்டர் ஜெயசீலனுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் சொல்கிறேன். யார் ஜெபம் பண்ண சொல்லலாம்? ராகவி ஜெபம் பண்ண பார்க்கலாம். 2 வரியில் 2 வார்த்தையில் மிஸ்டரி ஜெயசீலன் ஊழியத்துக்காக, அவர்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஜெபம் பண்ணு.
ஆமென். எஸ். என்னன்னா இந்த ஜெபத்தை நீ மைக்கிலே ஜெபம் பண்ணிருக்கலாம், மற்றவங்களுக்கு கேட்டிருக்கோம். இந்த ஜெபத்தில் எந்த விதமான ஆடட் பாயிண்ட்ஸ் இல்லை, எந்த விதமான கோர்வையும் இணைக்கப்படவில்லை. ஈவன் அங்கே நடுவில் சோத்திரம் 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 அது இல்லை. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? சோத்திரம் சொல்கிறது தப்புன்னு நான் சொல்லலை. எப்படி? ஸ்தோத்திரம் சொல்கிறது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் என்ன ஜெபம் பண்ணணுமோ அதை மட்டும் ஜெபம் பண்ணணும். நம்ம நிறைய நேரம் நம்முடைய ஜெப மெத்தடே மாறிடுச்சு. நான் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இனிமேல் ஜெபம் நடத்துகிறவர்கள் எப்படி ஜெபம் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் ஜூம் மீட்டிங்கில் ஜெபம் நடத்தினாலும் சரி, எங்கே ஜெபம் நடத்தினாலும் சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல ஒரு தேசத்துக்காக, இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோன்னா, முதல்ல இந்திய தேசத்துடைய பொதுவான காரியத்தை சொல்லி நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? மற்றவர்களை ஜெபம் பண்ண வைக்கணும். நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ இந்திய தேசத்தில் இருக்கிற காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் யாராவது ஒருத்தர் ஜெபிக்கவும் அப்படி சொல்லக்கூடாது. முதல் ஜெபம் பண்ணி மற்றவர்களையும் நம்மோடு கூட என்ன பண்ண வைக்கணும்? ஜெபம் பண்ண வைக்கணும். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் ஜெபம் மெத்தட் இதுதான், இப்படி தான் ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ண வச்சுட்டு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் எல்லாம் நான் ஜெபம் பண்ணும்போது கவனிச்சிருக்கீங்களா? எல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா அப்படிமே ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்போ நான் ஜெபம் பண்ணுறது இல்லை, அதனால் அவங்க மறந்தே போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஜெபக்குறிப்பு சொல்லுவேன், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி நான் என்ன சொல்லுவேன்? எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இந்த வார்த்தை? எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லுவேன். எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது அப்போ ஸ்தோத்திரம்னு நடுவில் சொல்லிவிட்டு யாராவது ஒருவர் இதற்காக சொல்கிறேன்னா, எஸ், த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த ஜெபத்தோடு மற்றவர்களையும் என்ன பண்ண தெரியுமா? நம்ம இணைக்கணுங்க. இப்போ ஜெப கடமையாக மாறிடுச்சு. முடிச்சுட்டு ஓகே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ரைட், அடுத்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட் ஜெபம் பண்ணுங்க. அதாவது இப்படி ஜெபத்துக்காக நம்ம ஓடுறதில்ல, உண்மையாக ஜெபம் பண்ணணும். புரிஞ்சிச்சாங்க? அப்போ அவர் சொல்லி கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க, அப்போ தான் என்னுடைய சித்தம் நிறைவேறுங்கிறார். அடுத்த பாயிண்ட் 6 மாத்துப்பா. ப்ரேயர் இஸ் அ பவர்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ். பிரார்த்தனை ஜெபம் சக்தி வாய்ந்தது மற்றும் பயனுள்ளது. ஜெபம் எப்படிப்பட்டது தெரியுமா? பவர்ஃபுல்லானது. ஜெபம் எப்படிப்பட்டது சொல்லுங்க? பவர்ஃபுல், சக்தி வாய்ந்தது. ஜெபம் எப்படிப்பட்டது? பயனுள்ளது. வசனம் மாற்றிக்கப்பா, வசனத்தை வாங்க. யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, நல்லா கவனிங்க, ஜெபம் பவர்ஃபுல் ஆனது. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கு. நல்லா கவனிச்சிங்களா? இப்ப ஜெபம் பவர்ஃபுல் அண்ட் என்னது? எஃபெக்டிவ். ஜெபம் எப்படி? வல்லமையும் பயனுள்ளதாக இருக்குது. எப்படி வல்லமையாக இருந்துச்சு? நீங்கள் சொஸ்தமாகும்படி. அப்போ வல்லமை சொஸ்தமாக்குது, என்னைய விளவினத்தை மாற்றுது. சரிங்களா? அடுத்தது வசனம் சொல்லுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும், வசனத்தை சொல்லுங்க, மிகவும் பலனுள்ளதாக இருக்குது. ஏன் ஜெபம் பண்ணும்? பலனுக்காக. ஏன் ஜெபம் பண்ணும்? சுகத்துக்காக, சொஸ்தமாகிறதுக்கு. அல்லேலூயா. விடுதலைக்காக ஜெபம் பண்ணும். நம்பர் 7 வாசிங்க. இல்லை, அடுத்த வசனம் இருக்குதோ, எபேசியர் 6 அதிகாரம் 13-18 வரைக்கும் வாசிங்க. நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னும் ஒரு 3 பாயிண்ட் தான். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். நல்லா கவனிங்க, நீங்க இந்த ஜெபம் பவர்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கிறதுக்கு வசனம் சொல்லுது, தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடிக்க நிற்கவும், திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு. நிறைய நேரம் நமக்கு நிற்கிறதுக்கே திராணி இல்லை. சொல்லுவோம், திராணி இல்லைங்க எனக்கு. இப்போ என்னன்னா, பயனுள்ளது, பலன் இல்லை, எஃபெக்டிவ் இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு
சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்ப ஆண்டவர் சொல்றாரு சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னது சர்வாயுத வர்க்கம்? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். என்னது சத்தியம்? என்னது? பைபிள் வசனம் வருது, நல்லா கவனிங்க, ஒவ்வொன்றா வரும் பாருங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொண்டவர்களாகவும். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய. அடுத்தது பீஸ், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சை, செருப்ப கால்களில் தொடுத்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக. நல்லா கவனிங்க, விசுவாசம் என்னும் ஷீல்டு, கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். புரியுதா? இப்ப என்னன்னு வரிசையா வருது பாருங்க. வரிசையா வந்துச்சா? ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும். அடுத்து வருது பாருங்க, ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிள் ஏன் வாசி சொல்றோம்? Read Bible, read Bible, pray, read Bible, pray, read Bible, pray. ஏன் சொல்றோம்? ஜெபம் பண்ணு, வேத வசனம் வாசி, ஜெபம் பண்ணு, வேதம். நல்லா கவனிங்களேன், என்ன போட்டிருக்குது? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை இது. ஏங்க உங்க கையில ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய கேடகத்தை, விசுவாசம் என்னும் கேடகத்தை, பிசாசு வருகிறவனை தடுத்து நிறுத்திற்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அடுத்தது என்னது? பட்டயத்தை கர்த்தர் என் கையில் கொடுத்திருக்கிறார். தடுத்து நிறுத்தி வெற்றிடுவேன், அந்த அளவுக்கு கர்த்தர் எனக்கு இருவரும் கருக்குள்ள பட்டயத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். எதுக்கு ஜெபம் பண்ணும் பாருங்களேன். பிசாசு எதிர்த்து வருகிறதுக்கு, எதிர்த்து நிற்கிறதுக்கு கர்த்தர் இத்தனையும் செய்கிறார். வசனம் வாசிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஹalleluya. ஏன் ஜெபம் பண்ணணும்? ஏன் ஜெபம் பண்ணணும்? ஜெபம் வல்லமையும் பயனுள்ளதாயும் இருக்கிறது. ரைட். நம்பர் 7, ஜெபம். prayer gives God's glory. ஜெபம் தேவனுடைய மகிமையை எனக்கு தருது. ஜெபம் என்ன பண்ணுது? மகிமையை கொடுக்குது. வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 79:9. எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து. என்னவா? உமது நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து. எப்படியா? நாமத்தின் மகிமையின் நிமித்தம். சொல்லுங்க, மகிமையின் நிமித்தம். தேவ மகிமை இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தேவ மகிமை இருந்துச்சுன்னா பாதுகாப்பு. அடுத்தது பாருங்க, இந்த தேவ மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை. நல்லா கவனிங்க, மகிமை என்னை விடுவிக்குது. மகிமை என்ன பண்ணுது? என் பாவத்தை கழுவுது. ஏன் ஜெபம் பண்ண சொல்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே நான் மகிமையாக இருக்கிறேன், என்னை பார்க்கவே உன்னால் முடியாது. அந்த மகிமையுள்ள தேவன் என்னை விடுவிக்கிறார். அந்த மகிமை என்னை நிரப்பி என் பாவத்தை நிவர்த்தி பண்ணுது. எதுக்கு ஜெபம் பண்ணும்? மகிமை எனக்கு வரணும், பாவத்தை நிவர்த்தி பண்ணணும். 8வது வாங்க, prayer helps us receive and give forgiveness. ஜெபம் மன்னிப்பு பெறவும் கொடுக்கவும் உதவுகிறது. மன்னிப்பு பெறுவதற்கும் மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு ஜெபம் உதவுதான். வாசிங்க லூக்கா 11:4. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எப்படியா? எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். சரி, நம்ம எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணுறோம்? எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும்னு தான் ஜெபம் பண்ணுறோம். அடுத்தது, நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே அப்படி நம்ம சொல்கிறோமா? சொல்கிறதில்ல. கர்த்தர் விரும்புகிறது தெரியுமா? ஒரு ஜெபம் பண்ணுகிற மனுஷன், ஒரு ஜெபம் பண்ணுகிற மனுஷி, கர்த்தரிடத்திலிருந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுகிற நாம் மற்றவர்களையும் மன்னிக்கணும்.
மற்றவர்களையும் மன்னிக்கணும். அதுதான் தேவன் ஜெபம் பண்ணுகிற மனிதன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். என்னால் மன்னிக்க முடியாது பாஸ்டர் அப்படி சொன்னால் நம்முடைய ஜெபம் பிரயோஜனம் உள்ளது, பிரயோஜனமற்றதாக இருக்கும். புரியுதுங்களா? கர்த்தர் எவ்வளவோ என்னை மன்னிக்கிறார். மாற்றுங்கப்பா, அடுத்த பாயிண்ட் 9. ப்ரேயர் ரிவீல்ஸ் த இன்சஃபிஷியன்ட் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். ஜெபம் தேவனுடைய கிருபையின் போதுமானதை வெளிப்படுத்துகிறது. ஜெபம் கர்த்தருடைய கிருபையை போதுமான அளவு எனக்கு தருதான். எப்படி? ஆமாம், வாசிப்போம் வசனத்தை. 2 கொரிந்தியர் 12:8-9 வசனத்தை வாசிக்கலாம். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். பவுல் கேட்கிறார், ஆண்டவரே என்னை குத்திக்கிட்டே கிடக்குதுப்பா, என்னை குத்திக்கிட்டே கிடக்குதுப்பா, என்னால் தாங்க முடியலப்பா அப்படின்னு நான் 3 தடவை கேட்டேன். அதற்கு அதை எடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லலை. என்ன சொன்னாரா? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். மக்களை புரிஞ்சுதுங்களா? இப்போ 9 என்னது? ஜெபம் prayer reveals the sufficiency of God's grace. ஆண்டவரே, என் சொந்தக்காரன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், பேசாமல் அவனை போட்டு தள்ளிடுறீங்களா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார், நான் போட்டெல்லாம் தள்ள மாட்டேன், அதுக்கு பதிலாக கிருபையை உனக்கு தரேன் அப்படின்றவர். நான் சொன்னேன்னா என்ன எப்போ பார்த்தாலும் கவிதா சிஸ்டர் பேரையே சொல்கிறீங்க அப்படின்னு யாராவது கேட்பீங்க. டக்குன்னு இப்போ ஞாபகம் வந்துச்சு. அவங்கள பார்த்த உடனே கவிதா சிஸ்டர் என்கிட்ட வந்து, பாஸ்டர் எங்கள் மாமியார் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ அவங்க இல்லை, மாமியார் இறந்துட்டாங்க. என் மாமியார் ரொம்ப டார்ச்சர், ஈவன் பெட் ரிட்டன், படுக்க தான். ஆனாலும் அவங்களுடைய ரியாக்ட் பண்ணுறது, அவங்க பேசுகிற வார்த்தை, எவ்வளவு செஞ்சாலும் அவங்க என்னத்தை கிழிச்ச நீ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து தாங்க முடியல பாஸ்டர். அவங்ககிட்ட நான் என்ன தான் சொன்னேன், இந்த வார்த்தையை தான் சொன்னேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முள் யார் தெரியுமா? உங்கள் மாமியார் தான். அவங்க உங்களை குத்திகிட்டே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்க போங்கன்னு அனுப்பிச்சுட்டேன். அவங்க நினச்சிருக்கலாம் மேபி, இவங்கிட்ட எதாவது சொல்யூஷன் கிடைக்குன்னு கேட்டால் இப்படி சொல்லிட்டானேன்னு கூட அவங்க மேபி நினச்சிருக்கலாம், தெரில எனக்கு. ஆனால் நான் சொன்ன வார்த்தை தான். மக்களை நல்லா கவனிங்க. நம்ம நிறைய நேரம் நினைக்கலாம், இது நம்மளை விடாமல் டார்ச்சர் பண்ணுதே அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர்கிட்ட கேட்கலாம், டார்ச்சர் பண்ணுறாங்க ஓவரா, தாங்க முடியலையே, எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படின்னாலும் ஆண்டவர் சொல்வார், நீ ஓடவும் முடியாது. அதுக்கு பதிலாக ஒன்று தரட்டா? என்னது? கிருபை போதும். வசனம் தான் சொல்ல முடிச்சிட்டேன். லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு ஆண்டவர்? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்றாரு. அப்போ எப்பெல்லாம் உனக்கு பலவீனம் வருதோ அப்பெல்லாம் இந்த கிருபை உன்னை பூர்ணமாக தாங்கும். கிருபை உன்னைய மூடிடும், பலவீனம் உனக்கு பெருசாக தெரியாது போ. அவர் சொல்கிறார் பாருங்க, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. நல்லா கவனிங்க. இப்போ இவ்வளோ நேரம் ஆண்டவரே எடுத்துருங்கன்னு கேட்டுட்டு இருந்த பவுல், இப்போ ஆண்டவர் இந்த கிருபைன்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை. நல்லா கவனிங்க, இந்த வல்லமை என் மேல தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஏன் தெரியுமா? எப்பெல்லாம் எனக்கு பலவீனம் வருதோ அப்பெல்லாம் கிருபை என்ன மூடிரும். யாருக்குமே புரியல, அல்லேலூயாவும் சொல்லலை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம் அப்படின்னு பாட்டு பாடுறதில்ல. எப்பெல்லாம் பலவீனம் வருதோ அப்பெல்லாம் பலவீனத்தை காட்டிலும் கிருபை அதிகமாக முடியும். அப்போ தான் ஆண்டுடைய கிருபையை எனக்கு அதிகமாக பார்க்க முடியுது.
ஸோ ஜெபம் என்னை கிருபையாய் நடத்துகிறது. லாஸ்ட் ரைட் 10 நம்பர் 10 பிரேயர் கீப்ஸ் அஸ் தேங்க்ஃபுல். ஜெபம் நம்மை நன்றியுடன் வைத்திருக்கும். ஐயா எவ்வளவு நன்மை, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. வாசிங்க லாஸ்ட் வசனம், யூதா 1:24-25 முடிக்க விரும்புகிறேன். வலுவாதபடி உங்களை காக்கவும், நல்ல கவனிங்க, வலுவாதபடி என்னை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். பி தேங்க்ஃபுல். ஆண்டவரே, நீர் எங்களை மாசற்றவர்களாக எப்படி உமக்கு முன்பாக வந்து நிறுத்தி இருக்கிறீரே, நாங்கள் வலுவாதபடி எங்களை காத்து உமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடே வந்து மாசற்றவர்களாய் நிற்க எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்களே. இது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால் ஆண்டவருக்கு என்ன சொல்கிறேன் சொல்லுங்க, ஆண்டவருக்கு என்ன பண்ணுறேன்? நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படியே இருக்கிற இடத்த கண்ணில் மூடி, நன்றி அப்பா, நன்றி அப்பா சொல்லுவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். சொல்லுங்க பார்க்கலாம், நான் எப்படி நன்றி சொல்வேன். சொல்லுங்க, எத்தனை நன்மை, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். சொல்லுங்க பார்க்கலாம், நன்றி ராஜா, 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 இயேசு ராஜா. சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ. சொல்லுங்க பார்க்கலாம், பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலத்தால் இடை கட்டி நீ. எத்தனை நன்மைகள். சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த மாதத்தில் ஆண்டவரை, இந்த 1ஆம் தேதியில் ஆண்டவரை, இந்த ஸ்பெஷல் ப்ரேயரில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பி ரூட்டட் இன் கிரைஸ்ட், தேவனுக்குள்ளாக வேரூன்றி காலூன்றி நாங்கள் நிற்கிறவர்களாய், காலூன்றி நிற்கணும். எங்களுடைய வேர்கள் ஒவ்வொன்றும் ஆழமாய் போகணும், ஆழமாக போகணும்.
அதற்கு தான் இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் தியானிச்சோம். ஜெபம் எவ்வளவு முக்கியம், ஜெபத்தினுடைய மேன்மை, ஏன் ஜெபம் பண்ணணும், எதுக்காக ஜெபம் பண்ணணும், ஜெபத்துக்கு முன்னுரிமை. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துற எல்லா தயவுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபம் 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 இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஜெபம் இல்லாத ஜீவியம் அது வெறுமையான வாழ்க்கை. இன்றைக்கு ஜெபத்தை பத்தி, ஜெபத்தினுடைய முக்கியத்துவம், ஏன் ஜெபம் பண்ணோம், 10 காரியத்தை பார்த்தோம். இன்னும் அதிகமாய் நாங்கள் ஜெப ஜீவியத்திலே வளர, இன்னும் அதிகமாய் நாங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க, இன்னும் எங்களை எதிலெல்லாம் மாற்றணுமோ அதெல்லாம் நாங்கள் மாற்றிக்கொள்ள, எதெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ அதெல்லாம் விட்டு கொடுக்க, இன்னும் உறுதியாக நாங்கள் ஜெபம் பண்ண தேவன் எங்களுக்கு விசுவாசத்தை அதிகரிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த கால வேளையில், இந்த 1ஆம் தேதி கால வேளை எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி. இனிமேலுமாக பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் ஆளுகை செய்து வழிநடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். சகலவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.